ஏன் இனிய தமிழ் மக்களே, காஸ்பியன் கரையோரம் காற்று பலமாக வீசக்கூடிய ஒரு நகரம். அங்கே குவாலி டைமில் சென்றீர்கள் என்றால் சாலையோரம் முழுவதும் கார்பன் ஃபைபர் தகரம். இது ரவுண்ட் 17 அசர்பைஜான். வெல்கம் டு ஃபார்முலா 1 பஞ்சாயத்து. மேக்ஸோடைய ஒரு மகத்தான பர்ஃபார்மன்ஸ். கோலங்களையே தாண்டி ஓடிருமா இந்த குவாலி அப்படின்ற மாதிரி ஒரு நெடுநீண்ட ஒரு குவாலி. என்னதான் நீங்க அடம் பிடிச்சாலும் நாங்க ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்ச மெக்லாரன், சிக்கா இருந்தாலும் நான் சிங்கம் தாண்டான்ற மாதிரி ஒரு டிரைவ் ஓட்டின நம்ம ரசல். இதுல முக்கியமா கார்லோஸ் சைன்ஸோட முதல் ஸ்மூத் ஆபரேஷன் வித் வில்லியம்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் இருக்காங்க. இதை எல்லாத்த பத்தியும் நம்ம இன்னைக்கு காலில் பேசுவோம். அண்ட் வழக்கம் போல வெல்கம் சபரீஷ். எங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் சொல்லிருங்க, நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு இன்னைக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் முதல்ல பார்ப்போம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துருவோம். பியாஸ்ட்ரிக்கு ஒரு அன்கேரக்டரிஸ்டிக்கான ரேஸ் அண்ட் குவாலினே சொல்லலாம். அவர் எந்த பாயிண்ட்ஸுமே எடுக்கல, ஃபர்ஸ்ட் லேப்லேயே வெளியே போயிட்டார். ஸோ அவர் 324 பாயிண்ட்ஸில் இருக்கார். நாரிஸ் பிளேயிங் ஃபேர் அப்படிங்கிறத அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன். பியாஸ்ட்ரி எதுவுமே பண்ணாதனால நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு 7th முக்கி முடித்தார். 6 பாயிண்ட் தான் எடுத்தார். அவர் பார்த்தோன்னா 299 பாயிண்ட்ஸில் இருக்கார். இப்போ பியாஸ்ட்ரிக்கும் நாரிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 25 பாயிண்ட்ஸ். பின்னாடி மேக்ஸ் இன்னொரு மகத்தான வெற்றி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கடந்த 2 ரேஸில் 50 பாயிண்ட் அள்ளியிருக்காரு. பாக்கு ஒரு ஐடியலான ரிசல்ட் இல்லை அப்படின்னாலுமே, அடுத்த 7 ரேஸில் இதே மாதிரி நடக்காது அப்படின்னாலுமே, இப்போ மேக்ஸுக்கு மெக்லாரன் அலோவ் பண்ண இந்த ஸ்னிஃப் டுவர்ட்ஸ் த டிரைவர் சாம்பியன்ஷிப், இதனால் என்ன ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும் அது நமக்கு அபுதாபியில் தான் தெரிய வரும். பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸ் பார்த்தோன்னா 255 பாயிண்ட்ஸில் இருக்கார். மேக்ஸுக்கும் நாரிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 44 பாயிண்ட்ஸ். மேக்ஸுக்கும் பியாஸ்ட்ரிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 69 பாயிண்ட்ஸ். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதுதான் டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ். அடுத்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோம் அப்படின்னா, மெக்லாரன் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. பாக்குவில் எப்படியும் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டைட்டிலோட இதை எடுத்துடலாம், அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் நடந்தது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அவங்க சைடில் பெருசாக எந்த பாயிண்ட்ஸும் இல்லை. பட் ஸ்டில் சிங்கப்பூரில் அவங்க கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. 623 பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. செகண்ட் பார்த்தோன்னா ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே ஃபெராரி தான் இருந்தாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரசலோட செமையான சிங்கம் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிமியோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து மெர்சிடிஸை செகண்டு கொண்டு வந்துருச்சு. தே ஹவ் பிப்ட் ஃபெராரி in the constructors. They are in P2 now. Mercedes 290 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. தேர்டு ஃபெராரி 286 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ரெட்புல்லோட ரிசர்ஜன்ஸ், மேக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி யூகியும் இந்த ரேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதனால் அவங்க பார்த்தோன்னா திடீர்னு இந்த கடந்த 2 ரேஸ்லேயுமே மேக்ஸ் வேறு பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க திடீர்னு பார்த்தா இப்போது P2க்கு அவங்களுமே சண்டையில் இருக்காங்க. 3-way ஃபைட்டாக மாறிடுச்சு. ரெட்புல் இப்போதைக்கு 4th இருக்காங்க, 272 பாயிண்ட்ஸ். பட் 2, 3, 4 இவங்க எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதுவுமே இப்போ இன்னொரு பேட்டில் கன்ஸ்ட்ரக்டர்ஸில் மவுத் வாட்டரிங்கான பேட்டில் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் 7 ரேசஸ்க்கு. அடுத்து வில்லியம்ஸ் செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. சைன்ஸோட ஸ்மூத் ஆப்ரேஷனால் தே ஆர் இன் 101 பாயிண்ட்ஸ், 5th பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து கீழே 6th பொசிஷனுக்கு ஒரு 4 டீம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி விகார்போட எஸ்பெஷலி லியம் லாசனோட பெர்ஃபார்மன்ஸ்னால அவங்க 6th பொசிஷன் எடுத்துட்டாங்க, 72 பாயிண்ட்ஸ். மற்ற 3 டீம் கீழே ஏஎம்ஆர், சௌபர், ஹாஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்டேட்டஸ்கோவை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க எந்த பாயிண்ட்ஸுமே எடுக்கலை. ஏஎம்ஆர் 62 பாயிண்ட்ஸ் 7th இருக்காங்க. சௌபர் 55 பாயிண்ட்ஸ் 8th இருக்காங்க. ஹாஸ் 44 பாயிண்ட்ஸ் 9th இருக்காங்க. ஆல்பின் பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, 10th பொசிஷனில் 20 பாயிண்டில் இருக்காங்க. இதுதாங்க ஸ்டாண்டிங்ஸ் நிலவரம். 20 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, 20மே கேஸ்லி தான் எடுத்திருக்காரு. அது ஒரு வேற கான்வர்சேஷன். ஃபெராரி தான் எனக்கு என்னமோ அதான் கழுத தேஞ்சு கட்டிருமான கதையா அப்படியே செகண்ட்ல இருந்தாங்க, 3rd 4th வந்துருவாங்க போல இருக்கு. சரி, ஜென்ரலா நம்ம வீடியோ எதுவுமே குவாலிலேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ரேஸை பத்தி மட்டும்தான் பேசுவோம். அதுவே போயிடும் கால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிடுனாலும், இந்த குவாலியை நம்ம இதை பத்தி பேசாம நம்ம இந்த ரேஸ்குள்ள போகவே முடியாது. Q2ல ஃபெராரி சொதப்பிட்டாங்க. இதை நம்ம லைட்டா தொட்டே ஆகணும். ஏன்னா எல்லா டீமும் மீடியம்ஸ்ல ஓட்டும் போது ஹாமில்டன் மீடியம் கேட்டாரு, கிடைக்கல. விச் ப்ராபப்ளி இஸ் பிகாஸ் அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஃப்ரீ ப்ராக்டிஸ் போது ஒரு ரன்ல ஏதோ தப்பாயிடுச்சு. ஸோ தே லாஸ்ட் 1 எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் மீடியம். அவங்க குவாலிக்கு 3 செட் ஆஃப் மீடியமோட வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க ஹாமில்டன் கிட்ட 2 மீடியம் தான் இருந்தது. அண்ட் பிளஸ் சொல்ல போனால் அவருக்கு டைமும் இருந்துச்சு. இன்னும் அழகாக உள்ளே போய் டயர் மாற்றிட்டு வெளில வந்திருக்கனாலும்
ரிக்கி சொல்லிட்டாரு இந்த மாதிரி இல்லை, மீடியம்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டெம்பரேச்சருக்கு வராது, ஸோ சாஃப்டில் தான் அந்த ரன்னு போய் ஆகணும்னு. ஸோ அண்ட் வழக்கம் போல் ஹாமில்டன் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு இதை நாங்கள் இன்டர்னலாக பேசுவோம், நான் கேட்டேன் எனக்கு மீடியம் கிடைக்கல, மேபி வி ஷுட் ஹவ் கான் வித் த மீடியம் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. Q2 ஒரு மாதிரி போச்சு, ஆனால் அங்கேயே ஒரு மாதிரி மேக்ஸ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு நான் தான்ற மாதிரி. ஏன்னா அகெயின் நம்ம இதை நிறைய வாட்டி பேசியிருக்கோம், Q1 Q2 நாரிஸ் நல்லா பண்ணாலும் Q3ல சம்திங் ஹேப்பன்ஸ் அண்ட் தென் ஹி டாப்ஸ் அவுட்ன்ற மாதிரி. ஏன்னா Q2 முடியும் போது பார்த்தீங்கன்னா நாரிஸ் 141-36, ஆனால் அங்கேயே மேக்ஸ் வந்து 141-29-25 அடிச்சிருவாரு. Q3க்குள்ளே வரும், நீங்கள் Q3லேருந்து எடுத்துகிட்டு போங்க பார்க்கலாம். Q3 ஆக்சுவலி எல்லாமே ஜென்ரலாகவே பாக்கு வந்து ரேஸில் ஆக்சுவலி என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கும், கடைசியில் தான் ஏதாவது நடக்கும். போன வருஷமே பார்த்தோம்னா சைன்ஸும் பெரேஸும் திடீர்னு கிராஷ் பண்ணி சேஃப்டி கார் அப்படி இப்படின்னு வந்துச்சு. யாருமே குவாலி வந்து இவ்வளோ கேஆட்டிக்காக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஹிஸ்ட்ரி வேற பண்ணிச்சு Q3, 6 ரெட் ஃப்ளாக்ஸ், சாரி ஃபுல் குவாலி. ஆமாம், ஃபுல் குவாலியே பார்த்தோன்னா வி ஹேட் 6 ரெட் ஃப்ளாக்ஸ். அதுலேயே Q3ல பார்த்தோம்னா 2 ரெட் ஃபிளாக், ஒன்று வந்து சார்ல்ஸ், இன்னொன்று வந்து பியாஸ்ட்ரி. இண்டிபெண்டன்ஸ்ல வரிசையா எல்லாரையும் கூப்பிட்டு ஃபிளாக் குத்தி குத்திட்டான்பா அந்த மாதிரி தான் இருந்தது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பாக்குவில் ஜென்ரலாக நம்ம ரேஸ்னாலும் சரி குவாலினாலும் சரி எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சதில்லை அப்படின்ற மாதிரி தான். அந்த வீக்கெண்ட் வார்ம்அப்லேருந்தே அதை ஒரு மாதிரி அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, மழை இருக்க மாதிரி போட்டிருக்கு பட் ஆனால் பெய்யுமா என்னன்னு தெரியல, லைட் ட்ரிசல்னு போட்டிருக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல டு பி ஆனஸ்ட். பட் ஆனால் திடீர்னு Q3ல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரன்லேயே லைட்டாக Q2 முடியும் போதே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. கிமியும் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப ஐஸ் மாதிரி இருக்குது, இந்த ஒயிட் லைன்லலாம் ஐஸ் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. Q3 நார்மலாக ஆரம்பிச்சது. நம்ம குவாலியில் பிஸ்தான சார்ல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த டர்ன் 15 and 16ல் புஷ் பண்ணார் ஃபஸ்ட், அவரோட ஃபஸ்ட்டு ரன். அதுதான் முதல் பலி பேசிக்காக ரெட் ஃப்ளாக். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சார்ல்ஸ் வந்து அவரோட ரன் பாட்டில் பண்ணும் போது நாரிஸும் சரி பியாஸ்ட்ரியும் சரி அவங்க 2 பேருமே தேவேரான ஃப்ளையிங் லேப், ஒரு பேங்கர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேர் இன் அ லேப். அப்போ வந்து மீடியம் டயர்ஸ் வச்சுருந்தாங்க. நாரிஸும் சரி பியாஸ்ட்ரியும் சரி, இஃப் ஐம் நாட் ராங் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனும் மீடியம் டயர்ஸ் தான். சைன்ஸுமே மீடியம் டயர்ஸில் தான் அவரோட ஃபஸ்ட்டு லேப் போட்டார், ப்ரொவிஷனல் போல் அதில் தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி லியம் லாசன் அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் ஐசக் ஹேட்ஜர், இப்படி தான் இவங்க 3 பேர் மட்டும்தான் ஒரு ரன்னையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. சார்ல்ஸ் வந்து கொண்டு போய் சொருகும் போது நாரிஸும் சரி பியாஸ்ட்ரியும் சரி தே வேர் இன் மிடில் ஆஃப் அ ஃப்ளையிங் லேப். ஸோ அந்த பேசிக்காக அந்த டயர் அத்தோட பேசிக்காக முடிஞ்சு போச்சு. அப்புறம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆச்சு கிளியர் பண்ணுறதுக்கு. சார்ல்ஸோட வண்டி அந்த பேரியர் எல்லாத்தையும் செட் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஹேட் அரவுண்ட் 6.5 minutes பேசிக்காக. அண்ட் 3 பேர் தான் ஒரு லேப் டைம் போட்டிருக்காங்க. 3மே வந்து கொஞ்சம் கிருத்திருவமான ஆளுங்க, ஒன்று சைன்ஸு இன்னொன்று லியம் லாசன் டாப் 2ல். ஸோ எல்லா டீம்ஸுமே கொஞ்சம் ட்விச்சியாக இருந்தாங்க, என்ன ஆகும் ட்ராக் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமா. இந்த டைம்ல தான் கொஞ்சம் மழை வேற பெய்யாரு, லைட்டா ட்ரிசில் சொல்லிட்டு இருந்தாரு, மழை வந்து இப்ப டைம்லாம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது இன்னைக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கேயாஸா இருந்தது. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு டிரைவர் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இட் இஸ் நாட் ஈஸி டு புஷ் த லிமிட். யூ பிகம் எதர் அ ஹீரோ ஆர் அ வில்லன் பை ஜஸ்ட் அ ஸ்மால் மில்லிமீட்டர்ஸ். இஃப் யூ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பியாஸ்ட்ரி, இப்போ அவரை பற்றி பேச போகிறோம். பியாஸ்ட்ரியும் சரி நாரிஸும் சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா மீடியம்ஸ்லேருந்து இந்த வாட்டி சாஃப்ட் டயர்ஸ்க்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு சாஃப்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ அந்த புது சாஃப்ட்ஸை போட்டாங்க. அவங்களோட ரன் 2 பேரும் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து ஆக்சுவலி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக லேப் டைம்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பியாஸ்ட்ரி தப்பு பண்ணிட்டாரு. நான் சொன்ன மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோவும் ஜீரோவுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் மில்லிமீட்டர்ஸ் தான். ஸோ டர்ன் இஃப் ஐம் நாட் ராங் டர்ன் 3 கரெக்ட், டர்ன் 3ல கொஞ்சம் லேட்டாக பிரேக் பண்ணிட்டாரு சாஃப்ட்ஸ் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையில். பட் ஆனால் வண்டி அவர் லேட்டாக பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஹி வாஸ் ஜஸ்ட் அ பேசஞ்சர், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் சொரிடார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, இது நடக்கும் போது நாரிஸ் மறுபடியும் ஒரு ஃப்ளையிங் லேப்பில் இருந்தார் அண்ட் ஹி வாஸ் டூயிங் அ பிரிட்டி குட் டைம்.
செக்டர் 1, இஃப் ஐம் நாட் ராங், செக்டர் 1ல நல்ல டைம் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆர் அவருக்கு முன்னாடியே செக்டர் 1 செக்டர் 2 முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், செக்டர் 3ன்னு நினைக்கிறேன். பட் either ways he was on a flying lap. ரெட் ஃபிளாக் போட்டாங்க, உடனே ரெட் ஃபிளாக் போட்டாங்க. ஸோ பேசிக்காக நாரிஸ்க்கு அந்த டயரும் போச்சு. ஸோ ஆல்ரெடி மீடியம்ஸில் ஒரு டைம் செட் பண்ணலான்னு பார்த்தாரு, முடிஞ்சுது. சாஃப்ட்ல ஒரு டைம் செட் பண்ணலான்னு பார்த்தாரு, முடிஞ்சுது. அகெயின் ஐ கெஸ் இஃப் ஐம் நாட் ராங் யாருமே பெருசாக டைம் செட் பண்ணல. ஏன்னா இந்த 6.5 மினிட்ஸ் இருக்கும்போது மெக்லாரன் 2 பேருமே ஃபஸ்ட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டு டக்குன்னு ஒரு டைம் போடணும்னு ஆசைப்பட்டாங்க. நாரிஸ் ஃபஸ்ட்டு போனார், அடுத்து பிஆர்சி போனார். பட் ஆனால் மறுபடியும் ரெட் ஃப்ளாக். ஸோ மறுபடியும் எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டாக ட்ரிசில் போயிட்டு, ரொம்ப லைட்டாக ஹியர் அண்ட் தேர் ட்ரிசில் இருந்தது கடைசி. ஸோ Q3 பேசிக்காக பாக்கு என்ன டிசைட் பண்ணிச்சுன்னா, நான் 3ஆக பிரிக்க போகிறேன்டா, Q1 Q2 Q3 மாதிரி நான் 3ஆக பிரிக்க போகிறேன்ட்டு கடைசி ஒரு 3.5 நிமிஷம் கொடுத்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கடைசி 3.5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த டைமில் பியாஷியோட காரை வந்து சரி பண்ணி எடுத்து அந்த என்ன சொல்கிறது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் மறுபடியும் சரி பண்ணுற அந்த டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ட்ரிசில்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் ரெயின் மாதிரியே பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ ஆல்ரெடி 2 பேர் கிராஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கருண் சந்தக் ஆல்ரெடி சொல்லிட்டார், சயின்ஸ் யாருமே டைம் செட் பண்ணல, சயின்ஸ் லியம் லாசன் அட்ஜார் தவிர்த்து. அண்ட் இப்போ ஒரு 3.5 நிமிஷம் தான் இருக்குது, லைட் ரெயின் வேறு, ட்ராக்கோட டெம்பரேச்சர் கூல்டவுன் ஆகிருக்கும், கிரிப்பு எவ்வளோ இருக்கும் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ தான் ஒருத்தவங்களோட த ஃபீல் ஃபார் த கார், அவங்களோட இன்ஸ்டிங்க்ட், ஹவு குட் தே ஆர் இன் புஷிங் த லிமிட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய போகுது. அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன். ஸோ இந்த இதில் தான் மற்ற 7 டிரைவரும் ட்ரை பண்ணாங்க. சர்ப்ரைசிங்கே பார்த்தோன்னா சயின்ஸ், லியம் லாசன் இவங்க 2 பேருமே அவங்க பண்ண ஃபர்ஸ்ட் டைமை விட ஆக்சுவலி செகண்ட் ரன் சூப்பராக பண்ணாங்க. அதுவும் அவங்களோட கடைசி ரன். இதனாலேயே தே டிசர்வ் த பொசிஷன் தே காட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியூர் லக் ஆர் எனிதிங். 2 பேருமே அவங்களோட கடைசி ரன் சூப்பரான ரன். லியம் லாசன் வந்து ஒரு பாயிண்ட்ல ஹி வாஸ் செகண்ட், ஜஸ்ட் 1/10 பிஹைண்ட் கார்லோஸ். அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். மேக்ஸு ஐ மீன் வி நோ, இது வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கோ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாரிஸோட ரன்னை காமிச்சாங்க, ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங். அவரால் பேசிக்காக அஃப்கோர்ஸ் இந்த குவாலிஃபைங்கை பொறுத்த வரைக்கும், இந்த பர்டிகுலர் குவாலிஃபைங்கை பொறுத்த வரைக்கும் நாரிஸ்க்கு கொஞ்சம் லக்கு இல்லை அப்படின்னாலுமே அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த கடைசி ரன். ஓல்டு சாஃப்ட்ஸு, ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி புஷ் பண்ணிட்டாரு. மேபி அவர் மீடியம்ஸ்க்கு போயிருக்கலாம், பட் வி நெவர் நோ. செக்டர் 2 அந்த நேரோ செக்ஷன்லாம் ஹி வாஸ் ட்ரைங் டு சர்வைவ் பேசிக்காக, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு புஷ். செக்டர் 3 வரும்போது அப்பயே ஒரு 5 டென்ஸ் பேசிக்காக அவர் விட்டுட்டார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சார்ல்ஸ் எங்கே போய் இடித்தாரோ ஆர் சொருகினாரோ அதே இடத்துல நாரிஸும் லைட்டாக இடித்தார். ஸோ அங்கேயே அவரோட மொமெண்டம் செமையாக போயிடுச்சு. அண்ட் நமக்கு தெரியும் கடைசி ஸ்ட்ரெயிட் எவ்வளோ முக்கியம். அதனால தான் டர்ன் 15 அண்ட் டர்ன் 16 ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அங்கே சொருகிறதுக்கு காரணமே தே வாண்ட் டு கேரி மோர் ஸ்பீட், ஸோ தட் அந்த கடைசி 2.2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டில் யூ கேன் கெயின் மோர். நாரிஸ் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணார். எவென்ச்சுவலி டெயில் விண்டா இல்லை டயரோட பர்ஃபார்மன்ஸ் போயிடுச்சா என்னன்னு தெரியல, அங்கே இடித்ததுலேயே அவரோட பேஸ் செமையாக கம்மியாயிடுச்சு. முடிக்கும் போது ஹி வாஸ் பிஹைண்ட் 6/10, கார்லோஸ்க்கு 6/10 பிஹைண்ட் இருந்தார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே சரி, ரசல் சொல்லிட்டார் எக்ஸாக்ட்லி ரசல் வந்தாரு, தட்டி தூக்குனாரு, அவரு செகண்ட். அதுக்கப்புறம் கிமி வந்தாரு, கிமியும் செமையா ஃபினிஷ் பண்ணாரு, ரசலுக்கு ஹைடாவே ஃபினிஷ் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லியம் லாசன் சரியா அப்ப நம்ம பேசின மாதிரி போட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா மேக்ஸ் வந்தாரு, ஐ எம் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 5 டன்ஸ் டிஃபரன்ஸ்ல போல். உண்மையில அந்த மாதிரி தான் பேசிக்கா குவாலி முடிஞ்சுது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேட்டிக்கான குவாலி நிறைய நடந்தது. மழை, டீம்ஸ் வேர் த்ரோன் ஆஃப் பை த ட்ரிசில், த ரெயின், த டெயில் விண்ட், நிறைய விஷயங்கள் நடந்தது. இங்கே தான் நமக்கு தெரிய வருது ஹூ அண்டர்ஸ்டுட் த கார் பெட்டர், யாருக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்குது, யாருக்கு வந்து அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட நேச்சுரல் டேலண்ட் வெளியே வந்தது. இது எல்லாமே நம்ம இங்கே பார்த்தோம். சயின்ஸ் காமாக அதை ஹேண்டில் பண்ணது, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட பெர்ஃபார்மன்ஸ், லியம் லாசன் அஃப்கோர்ஸ் இந்த பர்டிகுலர் ரேஸில் அவர் ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ்லேருந்தே இஃப் ஐம் நாட் ராங் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அது கிளியராகவே இந்த பர்டிகுலர் ட்ராக்ல நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுதாங்க அந்த KRT Q3யோட சுருக்கங்கள். சுருக்கமே இவ்வளோ நீளமாக இருந்ததுடா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க கேட்பாங்க. பட் ஐ மீன் இட் இஸ் வாட் இட் இஸ். மேக்ஸ் I mean, he has been unbelievable in the last 2 races. He has been unbelievable almost throughout a certain period of time. 2 back-to-back Grand Slam.
அதுவே செம. அண்ட் இந்த ரேஸ்ல அந்த சேஃப்டி கார் ரீஸ்டார்ட் போது வந்துட்டு அதெல்லாம் 4வது லேப் 5வது லேப்ல கேமரால இருந்தாரு. அதுக்கப்புறம் 51வது லேப்ல ஒரு வாட்டி காமிக்கணும் அப்படின்றதுனால காமிச்சாங்க. அவரை ரேஸ் முடிக்கிறதையாச்சும் காமிக்கணும் அப்படின்னு. இதுல எனக்கு என்னன்னா அவர் பிட் பண்ணும்போது the gap he had to Russell was 32 seconds. And all through the race, GP was telling him, we are in management mode. யோ மேனேஜ்மெண்ட் ஓடல இந்த வண்டியை ஓட்டும் போது நீங்க 32 செகண்ட் லீடு வச்சிருக்கீங்கன்னா இஸ் லைக் இஸ் தேர் ரியலி அ சான்ஸ் தட் மேக்ஸ் கேன் ஆக்சுவலி பிப் மெக்லாரன்? ஐ நோ இட் கேன் நாட் ஹேப்பன். I mean, obviously, it's only that mathematical possibility, but then we are talking about Max. நீங்க சொல்லும் போது டக்குன்னு எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் மோடே இப்படியா அப்படின்றப்போ முத்து படத்துல வடிவேலு வந்து சரியா குடிச்சிருப்பாரு. அந்த சேரியட்ல கூட்டிட்டு போவாங்க எங்கேயோ எல்லாரையும், மீனா வடிவேலு ஏதோ ஒப்பனையாரை எங்கே இருக்கிறதுன்னு கேட்டுட்டே இருப்பாரு. ரஜினி திரும்பி இப்படி முறைப்பாரு, அப்படியே வடிவேலு கீழே ஓ பார்த்ததுக்கே இப்படியா அப்படின்ற மாதிரி அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் மோட்லேயே லைக் ஒன்ஸ் மேக்ஸ் அவருக்கு பிடிச்ச செட்டப் கிடச்சிருச்சு வித்தவுட் எனி நெகட்டிவ்ஸ், வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் அப்படின்னா அவரை பிடிக்கிறதுக்கு ஆளே இருக்கிற மாதிரியே தெரியலங்க. பேசிக்கா சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஹீமேன் ஸ்கெலிட்டார் எக்ஸ் தான் ஞாபகம் வருது. கண்ணாடிக்குள்ள போயிட்டு கண்ணாடி உடச்சு ஸ்ட்ரைட்டா போயிடும், அதுக்கப்புறம் ஃபாலோ எல்லாம் பண்ண முடியாது ஸ்கெலிட்டார். அந்த மாதிரி தான் இருந்தது. உண்மை. ஆரம்பத்துலயாச்சும் பார்த்தோம்னா இனிஷியலாக ஒரு 7-8 லேப்பில் பார்த்தோம்னா சயின்ஸ் வந்து கொஞ்சம் 1.7 செகண்ட்ஸ் கேப் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். வில்லியம்ஸ் எங்கப்பா திடீர்னு இப்படி வந்துட்டீங்க, அதுவும் எஸ்பெஷலி சயின்ஸ் வந்து ஒரு அந்த செட்டப்பை டயலாக் செமையாக பண்ணிட்டாரு போல இருக்கு. பரவாயில்லையே, இந்த ரேஸில் ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா மேக்ஸுக்கு ஃபைட் ஏதாவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் அதான் ஒரு மாதிரி அந்த ஆரம்பத்தில் ஒரு மேனேஜ்மெண்ட் மோடு, அதுக்கப்புறம் கரெக்டாக எங்கெங்கே புஷ் பண்ணுமோ புஷ் பண்ணுது, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தோன்னா அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மீடியம்ஸோட பேஸும் போயிடுச்சு. Correct. So, given that Max started on hard and Sainz was on medium. Exactly. பட் நெவர்தலெஸ் வில்லியம்ஸோட இது எனக்கு அந்த டைமில் பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் கம்மிங் பேக் டு மேக்ஸ், ஐ மீன் இதுக்கு மேலே பேசுறதுக்கு பேசிக்காக எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. ஆமாம், அட போப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த ரிவர்ஸ் கிரிட்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, ரேஸை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படின்னு. மேபி என்ன பண்ணலாம்னா மேக்ஸுக்கு கிட்ட வந்து எது Q3 மேக்ஸு கிட்ட சொல்லாமல் குவாலி ஓட்ட விடலாம், அது ஒன்று பண்ணலாம். ஏன்னா Q3னாலே பயப்புள்ள வெறி ஆகிட்ராப்பில் மான்ஸ்டர் மோடு தான். ஸோ பேபி வேணால் அதை வேணால் பண்ணலாம். மற்றபடி சடனாக பார்த்தோன்னா ரெட்புல் வந்து தேவர் என்ன சொல்கிறது, இந்த சீசன் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தேவர் கோயிங் டவுன். நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, ஹானரோட பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவரோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அவுட் சைட் நாய்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுது. மேக்ஸ்லாம் கண்டிப்பாக வாய்ப்பில்லை இந்த சீசன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்டில் ஒரு பர்டிகுலர் ஃபேஸில் டிசைட் பண்ணிட்டோம். ஆரம்பத்தில் நம்ம வி வேர் வேரி அபவுட் இட். பட் நடுவில் ஒரு பீரியடில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இது மேக்ஸுக்கெலாம் வாய்ப்பில்லை, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி அண்ட் நாரிஸ் தான் அப்படின்னு. பட் ஒன்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா மேக்ஸோட கான்ஃபிடென்ஸு, அவர் எப்படி கேரி பண்ணுறாரு, அவரோட செட்டப்லாம் ஆன் பாயிண்ட் இருக்கா, இல்லை டீமும் வந்து நல்ல ஒரு 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 நல்ல கோஆர்டினேஷனோட சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. மான்சால அவரை தொடவே முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரேஸில் பேசிக்காக அவரை எங்கேயுமே காமிக்கல. வந்தாரு, வேலையை பார்த்தாரு, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு. பேசிக்கா அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா இது சம கஷ்டமான ரேஸ். when you hear GP and Max talking at the end of the race, another day at work மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. GP வாய்ஸ்ல எக்ஸைட்மெண்ட் கூட இல்லை, பிகாஸ் he knew so damn well that it was just Max through and through. ஒரு சின்ன காம்படிஷனே இல்லைங்க மேக்ஸுக்கு. வா இது வந்து அதான் பேசிட்டே போலாம் இதை பத்தி. எக்ஸாக்ட்லி. பட் அண்ட் நீங்க சொன்னதுல இப்போ 2 விஷயம் இருக்கு. நம்ம யூகே பத்தி கண்டிப்பா பேசணும். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூகே. பட் தென் அதுக்கு முன்னால நீங்க லைட்டா மேனேஜ்மெண்ட்டை தொட்டது செம்ம இம்பார்ட்டன்டான விஷயம். இட் இஸ் ஸ்லைட்லி அன்ஃபேர் டு கிறிஸ்டியன் ஹார்னர் டு வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் ரெட் புல் அப்படின்னாலுமே லாரன்ட் மெக்கிஸ் ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். அவர் வந்த பிறகு டீம் அவ்வளோ காம்படவுன் ஆயிருக்கு. இட் ஆல்சோ சீம்ஸ் லைக் ஃபைனலி ரெட்புல் ஒரு ஃபுல் ஆர்கனைசேஷனாக எடுத்துக்கிட்டோன்னா வி கார்பும் செமையாக பண்ணுறாங்க, ரெட்புல்லும் செமையாக பண்ணுறாங்க. அண்ட் தென் தே ஹவ் கிவன்
they have taken away the pressure from Yuki and giving him enough time. And இப்போ இன்னைக்கு அவரும் ஒரு நல்ல மொமெண்டம்ல வந்துட்டாரு. Plus, உண்மை. I think Lauren Mickis left Alan Perlman in such a nice position that அங்கேயும் பார்த்தா ஐசாக் ஆல்ரெடி தாறுமாறா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் நவு லாசனுக்கு அந்த ப்ரெஷர் போயிடுச்சு. அண்ட் தென் லாசன் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன் டு த குரூவ். ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஷுர் தட் திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் தே ஹவ் ஃபவுண்ட் அவுட் சம் வே டு கீப் மார்க்கோ குவாய்ட். ஏன்னா லாரன் மிக்கிஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கோவோட இன்டர்வியூவும் கம்மியாயிருக்கு. ஒவ்வொரு ரேஸ் முடிச்சுட்டு கிறிஸ்டியன் ஹானர் இருக்கும்போது ஆப்வியஸ்லி வந்து மேக்ஸை கங்க்ராச்சுலேட் பண்ணுவார் பிகாஸ் மேக்ஸ் அண்ட் ஹானர் ஹேட் தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். பட் லாரன் மிக்கிஸ் வந்ததுலேருந்து நீங்கள் அவரை பெருசாக பார்த்துருக்க கூட முடியாது. He has been silently in the background just trying to get the team to where it was. செமையா பண்றாருல. உண்மைங்க, உண்மை. நீங்கள் எல்லாமே சூப்பராக கவர் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு லாரன் மெக்கீஸை பற்றி பேசணுன்னா அகெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா, வி ஆர் நாட் டெல்லிங் தட் ஓகே லாரன் மெக்கீஸ் வந்துட்டார் இனிமே ஏறுமுகம் தான் அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்ல வரல. பட் இட்ஸ் லைக் அ ரேஸ் மாதிரி தான். டு ஃபினிஷ் த ரேஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு தேர் ஆர் ஆல்வேஸ் ஃபேஸஸ். ஸ்டார்ட் நல்லா இருக்கணும், மிடில் ஃபேஸ் நல்லா மேனேஜ் பண்ணணும், அப்புறம் ரேஸை கடைசியாக மேனேஜ் பண்ணி ஆர் நல்லா பொசிஷனில் இது பண்ணி முடிக்கணும் அப்படின்றது. ஸோ லாரன் மிக்கிஸ் வந்த உடனே அவரோட முக்கியமான வேலை ஒரு நல்ல நோட்டில் ஒரு பாசிட்டிவான நோட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. அதை வந்து சீரும் சிறப்புமாக செமையாக பண்ணியிருக்காரு. அதை நம்ம அதோட ரிசல்ட்டாக தான் இந்த 2 ரேஸில் நம்ம பார்த்தோம். மான்சாவில் எப்படி ரெட்புல் பண்ணாங்க அண்ட் இங்கே எப்படி ரெட்புல் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் யூகே அப்படின்றது. ஸோ அந்த வகையில் வெறித்தனமான ஸ்டார்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்மெட் மார்க்கோ வாயை மூடுறதுக்கு பண்ண வேண்டிய விஷயத்த அவங்க பண்ண உடனே இவ்வளோ தான், இதானப்பா நான் கேட்டுட்டு இருந்தேன், இதை பண்ணியிருந்தீங்கனாலும் நான் பேசாமல் இருந்திருப்பேன், இனிமேல் பாரு நான் எதுவுமே வாய் தாக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்காக ஹெல்மெட் மார்க்கை போய் உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் இனிமேல் இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. நம்ம பேசின மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ரியலி குட். நவ் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். அண்ட் லாரன் மெக்கீஸ்க்கும் ஆப்வியஸ்லி இது தெரியும் அண்ட் ரெட்புல்ல இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். பட் இந்த 2 ரேஸ் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு ஆர் ஹவு இட் வில் பிளே அ மேஜர் ரோல் for all the engineers and the team's morale. ஸோ இப்போ இந்த 2 ரேஸ் நல்லா நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு அன்செட்டிலிங்கான என்வாயர்மெண்ட் கிறிஸ்டியன் ஹானர் போனதுக்கப்புறம் இந்த புது மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம ரெட்புல்லில் இருக்கிறது நல்லதா, திஸ் இஸ் த டைம் வேர் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் சம் ஆஃப் த கீ ஃபிகர்ஸ் கேன் கோ அவுட் ஆஃப் ரெட்புல். நாட் ஜஸ்ட் பிகாஸ் தே were supporting கிறிஸ்டியன் ஹானர், பட் தே வில் நாட் நோ, they will be afraid of the unknown பேசிக்காக. ஸோ அதை கண்டிப்பாக லாரன் மெக்கீஸ் கண்டிப்பாக அதை யோசிச்சிருப்பார். அதை ஷட் டவுன் பண்ணணும், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப என்ன சொல்கிறது ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பார். அதுபடி பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் லாரன் மெக்கீஸும் மேக்ஸுமே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் கிராஜுவலாக நல்ல ஒரு பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா லாரன் மெக்கீஸ் சொல்லியிருந்தார், நான் உள்ளே வந்த உடனேயே மேக்ஸ் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன முதல் விஷயம் இதுதான், வெளியே யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு நியூஸ் வரும், வேறு எங்கேருந்தும் வராது அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஓப்பனாக ஆனஸ்டாக இருந்தார் அப்படின்னு மெக்கி சொல்ல. ஸோ அந்த மாதிரி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான என்வாயன்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கு. அது கண்டிப்பாக ரெட்புல்லுக்கு தேவை. எஸ்பெஷலி அடுத்த வருஷம் அவங்களோட பவர் ட்ரெயின்ஸ் பண்ணுறாங்கன்னா தட் வில் பிரிங் இட்ஸ் ஓன் ஹெட்ஏக்ஸ். அதில் அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போவே இந்த 6 monthsல லாரன் மெக்கீஸ் நல்லா ஜெல் ஆனால் தான் அடுத்த வருஷம் வந்து தே வில் பி ஏபிள் டு டேக் அப் த ஃபைட் வித் மெர்சிடிஸ் ஆர் ஃபெராரி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சரியான ஸ்டார்ட்டுங்க ஃபார் லாரன் மெக்கீஸ். ஆமாம், and everyone pretty much knows that the job is not even half done. ஆனால் the calmness and clarity he has brought to the team is immense. ஸோ அங்கேருந்து யூகிக்கு வந்தோன்னா வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூகி. ஃபைனலி ஹி இஸ் கெட்டிங் இன் டு த குரூவ். அண்ட் அதான் காமா நீ பண்ணுப்பா அவன் வேலையை பண்ணி நீ ட்ரை பண்ணிட்டே இரு அப்படின்னு ஒருத்தருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது இட் இஸ் நைஸ் தட் ஹீ இஸ் ஆல்சோ யூட்டிலைசிங் தட் ஸ்பேஸ். அண்ட் யூஸ்வலாக கொஞ்சம் பேட்டில் அவர் நர்வஸ் ஆவார். கொஞ்ச நாளாக அவர் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் கூட ஹி ஹாஸ் பீன் காமர். நம்ம இதை வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் நம்ம பேசும்போது யூகி இன்னும் மெச்சூர் ஆகணும்னு நிறைய வாட்டி பேசியிருப்போம். இந்த சீசன் அவருக்கு நல்லா போகல, but then the outbursts have been very less. And இன்னைக்கு it was not easy to finish where he finished. Yuki had his fair share of defending to do and clean up pannar. Of course he couldn't keep Russell behind for a long time, but he knew that was not his race.
அந்த ட்ரூ. அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதே செம்ம முக்கியம். எது நம்ம ரேஸ், எது நம்ம எக்ஸாக்ட்லி. ரேஸ் இல்ல. அண்ட் நம்ம ரேஸ நம்ம கரெக்ட்டா முடிக்கணும்னு. வெரி, எக்ஸாக்ட்லி. வெரி ஹாப்பி ஃபார் யூகி இல்ல. செம்ம ரேஸ் யூகிக்கு இன்னைக்கு. உண்மங்க, அண்ட் உண்மங்க. டு யூ திங்க் ஹி கேன் கேரி திஸ் ஃபார்ம் அண்ட் கன்சிஸ்டன்சி? இன்னும் 7 ரேஸ் இருக்கு, விச் இஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரேசஸ். இப்பலேருந்து நல்லா பண்ணா கூட ஒரு சூப்பரா முடியலாம்ல. கரெக்ட்டுங்க. உண்ம. ஏன்னா இதுல 2 விஷயம். ஒண்ணு வந்து நீங்க சொன்ன கடைசி பாயிண்ட் ஆர் த செகண்ட் டு லாஸ்ட் பாயிண்ட் அவரோட டிஃபென்ஸ் பேசிக்கா. நம்ப ரீசெண்டா பார்த்தோம்னா, போன இதுலயுமே மான்சால லியம் லாசனோட அது வந்து வி கேனாட் சே தட் இட் இஸ் நாட் ஹிஸ் பேட்டில். பட் ஸ்டில் கொஞ்சம் அந்த டெஸ்பரேஷன் வரும்போது எவ்ரி பொசிஷன் யூ 2 ஃபீல் லைக் யூ பேருக்குமே. வாண்ட் டு ம். ஆமா. யூ வாண்ட் டு ஃபைட் இட் அவுட். யூ வாண்ட் டு பி மோர் அக்ரெசிவ் அப்படின்ற அந்த ஒரு மோடுக்கு போகும்போது நெறைய பிரச்சனைகள் நடக்கும். அண்ட் இங்க காசு இன்வால்வ்ட் வேற. கார் பிரச்சனையாகும். அண்ட் அடுத்த ரேஸ்க்கு கார் பழைய பார்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். புது பார்ட்ஸை உடச்சிட்டா தேர் ஆர் ஸோ மெனி கான்ஸ் டு இட் இஃப் யூ ஆர் டெஸ்பரேட் அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ வாட் யூ ஆர் டூயிங் வென் யூ ஆர் புல்லிங் தோஸ் மூவ்ஸ். அந்த மாதிரி யூகி கிட்ட நிறைய டைம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் இந்த ரேஸில் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக எந்த பேட்டில் அவரோடது எந்த பேட்டில் அவரது இல்லை. கிமியை பின்னாடியே வச்சிருந்தார். ஹீ ரியலைஸ் தட் கிமியை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பின்னாடியே வச்சிருந்தார். ரசலோட ஒரு 2-3 லேப் பண்ணார். பட் அதுக்கப்புறமா ரொம்பலாம் அவுட் பிரேக் பண்ணியே ஆகணும்னு ரொம்ப டீப்பாக போகிறது தேவையில்லாமல் அப்படி போய் பண்ணி எங்கேயாச்சும் காரை விட்டுருந்தாருன்னா அப்பயும் பிரச்சனையாக இருக்கும் அவருக்கு. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நல்லா ஓட்டினார். அண்ட் டீமும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கடைசி பிட் ஸ்டாப் வாஸ் சரியான பிட் ஸ்டாப்புங்க. 2.2 செகண்ட்ஸ் பேசிக்காக பிட் ஸ்டாப்னா அப்படி இருக்கணும். ரெட்புல் பேசிக்காக வேற லெவல். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் மெக்லாரன் அண்ட் ஃபெராரியுமே செமையாக பிட் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க தான். True. பட் ஸ்டில் அந்த க்ரன்ச் மொமெண்ட்டில் யூகிக்கு மட்டும் அந்த பிட் ஸ்டாப் அவங்க ஒழுங்காக பண்ணலன்னா யூகி பேசிக்காக டீமன் மோடுக்கு போயிருப்பாரு. ஒரு மாதிரி ஆச்சா பூச்சான்னு கத்திருக்கலாம். அண்ட் அவரோட காம்னஸ் கண்டிப்பாக போயிட்டுருக்கும். ரேஸே முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அங்கேருந்து யூகி வாஸ் ரியலி குட். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ யூகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முன்னாடி ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. P2ல முன்னாடி 2A ஃபைட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம், மெர்சிடிஸ் அண்ட் ஃபெராரி. இப்போ பார்த்தா ரெட்புல் இருக்காங்க 272 பாயிண்ட்ஸ், 18 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ லாரன் மிக்கிஸும் சொல்லியிருப்பாரு, நீ இந்த டீமில் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்ற. இஃப் யூ நோ தட் யூ ஹாவ் அ பர்பஸ், நம்மளோட பாயிண்ட்டும் மேட்டர் அப்படிங்கிறது தட் வில் ஆல்சோ கிவ் another motivation. செம்ம we should not point let மச்சான். the team down அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஸோ பாயிண்ட். யா. ஆமாம். ஸோ அதனால் அது வந்து அவருக்கு மோட்டிவேஷனும் கொடுக்கும். காமா ஓகே நம்மளோட ஒரு பாயிண்ட்டும் முக்கியம், நம்மளோட ஒரு மூவும் முக்கியம் அப்படின்றது அவருக்கு இன்னொரு லெவல் ஆஃப் கிளாரிட்டியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மொமெண்டமில் போனாங்க அப்படின்னா ரெட்புல் P2வும் எடுக்கலாம். யூகிக்கும் அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இதனால் அவர் அடுத்த வருஷம் இங்கே இருந்தார்னா ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பிங்க. ஸோ பார்க்கணும் எப்படி போகுது. சரியான பாயிண்ட், விச் ஆல்சோ கனெக்ட்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் திங். பர்பஸ் எவ்வளோ முக்கியம்ல ஒரு ஆமாங்க. ஆளுக்கு. உண்மை. அண்ட் சயின்ஸை வில்லியம்ஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு ஜேவிக்கு ஒரு பெரிய பர்பஸ் இருந்தது. எப்படி கனெக்ட் பண்ண பார்த்தியா? இன்னைக்கு நல்ல ஃப்ளோவில் இருக்கும். ஸோ சூப்பருங்க. அதான் தெரியல, ஓவர் திங்க் பண்றேன்னா இல்ல நான் பார்க்கணும்னு நினைக்கிறத நான் பார்க்கறேன்னு எனக்கு தெரியல. இமீடியட்டா சயின்ஸ் லைனை கிராஸ் பண்ணி ஜேவிக்கு கட் பண்ண உடனே அவர் கண்ணில் லைட்டா தண்ணி இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பார்த்தவங்க யாராச்சும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல நான் மேபி ஐம் ஹாலுசினேட்டிங். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், செம்ம ஹாப்பி. டீம்ல எல்லாருமே எனக்கு அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சயின்ஸுக்கு இந்த போடியம் எவ்வளோ அவருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரேடியோலயே அவ்வளோ சொன்னார் எமோஷ்னலா. அந்த செல்ல குட்டி பொண்ணு அந்த ஸ்பார்க்கிள்ஸ் யூனிகான் அனுப்பி மொத்த அது நீங்க பாக்கத்தியா பார்க்கலையா? இல்லையாப்பா, ஓ, பார்க்கலையாப்பா. மிஸ் பண்ணிட்டேன். நீ ஐ திங்க் யூ ஷுட் கோ அண்ட் செக் தட். பிகாஸ் ஆல்பனும் சயின்ஸோ இப்போ அந்த ஆளுங்கெல்லாம் வீடியோ அனுப்புறாங்க, அவங்களுக்கு அட்வைஸ் அனுப்புற மாதிரி ஒரு செக்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல ஒரு குழந்தை வந்து she had a unicorn doll and then she wanted to name it. So then she asked Carlos what name it, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. பேர் வச்சிட்ட பிறகு ஆல்பன் தான் ஐடியா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணுமா, நீ யூ ட்ரா த யூனிகார்ன் அண்ட் சென்ட் இட், நம்ம வந்து சயின்ஸோட ஹெல்மெட்ல ஒட்டி வி வில் மேக் இம் ரேஸ்னு. ஸோ யூனிகார்னுக்கு வந்து ஸ்பார்க்கிள்ஸ்னு பேர் வச்சுட்டு அண்ட் தென் தே சென்ட் அ ஸ்டிக்கர். சயின்ஸ் வந்து அதை ஒட்டிட்டு ரேஸ் பண்ணாரு. சரிங்க. சரியான லக்கு. மொமெண்டா இருக்கு. பயங்கரம். அதான் பயங்கர ஹோல்சம் இந்த ரேஸ். அண்ட் லைக் ஈவன் முடிச்சிட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது ஆல்பன் வாஸ் பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷன்ஸ் அண்ட் தே வேர் ஆல் ஹேவிங் சோ மச் ஃபன். டிஜே ஆல்ரெடி ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து ஸ்மூத் ஆபரேட்டர் பாட்டு போட்டு பிளேர் பண்ணது. அதுக்கப்புறம் அவர் முடிச்சிட்டு உள்ள போனாரு, மார்ஷல்ஸ்லாம் நின்று ஸ்மூத் ஆபரேட்டர் பாட்டு பாடினது. பாட்டு எல்லாமே செமையா இருந்தது.
உண்மை. I'm pretty sure the entire world is happy for Sainz. Of course, ஆல்ரெடி அந்த நெகட்டிவ் மீம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபெராரி ஒன்றுமே இல்லை பாரு, ஹாமில்டன் ஒன்றுமே இல்லை, சயின்ஸ் தான் இப்போ செம்மன்னு. அவரே 30 பாயிண்ட்ல தான் இருக்காரு, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது தான் ரியாலிட்டி ஆஃப் த சுச்சுவேஷன்னாலுமே இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் சயின்ஸ் நவ் ஹேஸ் அ குட் grip ஆஃப் த வில்லியம்ஸ் கார். அண்ட் இந்த வருஷம் அவருக்கு பயங்கர டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம மூடி மறைக்கவே முடியாது. சொல்ல போனால் இந்த ரேஸ் வரைக்குமே அவர் ஆக்சுவலி கஷ்டப்பட்டு தான் இருந்தார். உண்மை. ஆனா உண்மை. பாக்கு சூப்பரா போயிருக்கு. and then we have 7 more races left. So do you think Sainz has finally mastered the control over his Williams car or இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த ஒரு ரேஸை வச்சு நம்ம கம்ப்ளீட்டா அவர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல ஸ்டார்ட். அண்ட் எஸ்பெஷல் நல்ல ஸ்டார்ட்னு சொல்றதை விட இந்த பர்டிகுலர் ரேஸ் அவருக்கு தேவையான ஒரு விஷயம் டு கெயின் மோர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் டு கெயின் மோர் மொமெண்டம். ஏன்னா டெட் ஆக்சுவலி ரேஸ்க்கு நடுவில் சொல்லிட்டு இருந்தார், சயின்ஸ் வந்து இந்த ரேஸ் இப்போது செகண்ட் முடித்தார் அப்படின்னா மொத்தமாகவே இதுக்கு முன்னாடி அவர் 16 பாயிண்ட் தான் எடுத்திருந்தார். இப்போ ஆல்மோஸ்ட் அதை தாண்டி 18 பாயிண்ட்ஸ் எடுப்பார். பட் அகெயின் வி கேன் ஆர்கியூ தட் இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த விஷயங்கள், த வே ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ், சம் ஆஃப் தெம் வாஸ் ஹிஸ் ரீசன்ஸ் அண்ட் மெனி ஆஃப் தெம் வாஸ் நாட் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதை பார்க்கும்போது ஹி டெஃபினெட்லி டிசர்வ் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹி டிசர்வ் திஸ் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எனக்கு ஒரு மாதிரி ரெசனேட் ஆச்சு. ஏன்னா சயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் நாட் பியூர்லி அபவுட் ஓகே வந்தார் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணலங்க, காரியம் அவர் கற்றுக்கல அப்படின்ற மாதிரி இல்லை. மெனி ரேசஸ் ஹி ஹேட் சம் பேட் லக். ஏதாவது ஒன்று தப்பாகும், வண்டியில் ஏதாவது பிரச்சனையாகும், பிட் ஸ்டாப் ஏதாவது சொதப்பும், யாராச்சும் லியம் லாசனே பேசிக்காக இருக்கார். அந்த எந்த படம் அவ்வளோ மாதம் என் கூட சரசம் பண்ணுறதுக்குனே வருவியாடா அப்படின்ற மாதிரி எங்கே போனாலும் லியம் லாசனோட ஏதாவது பிரச்சனை இருக்கும். மோன்சாவில் அஃப்கோர்ஸ் ஆலி பேட்மேனோட அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவருக்கு அகெயின்ஸ்டாக நடந்தது, விச் வாஸ் நாட் அண்டர் இஸ் கண்ட்ரோல். சில விஷயங்கள் அவர் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீசன் இருக்கும் போது majority of the things are not under your control. How you can react to that? It's not like you have to, it's not a skill issue. It's not like you have to do something better. It doesn't matter how much time you do in simulator, some of the things are not under your control. அப்படின்றப்போ how will you take forward அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுவோம். நமக்கு என்ன பண்ணணுன்றதே தெரியாது. அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வேர் எவ்ரி திங் அலைன்ஸ். குவாலியில் அவர் சூப்பராக ஓட்டுனது, அந்த கடைசி ரன் நம்ம பேசுனது முன்னாடி, அண்ட் ஃபஸ்ட்டு ரன் டக்குன்னு வில்லியம்ஸ் அவரை வெளியே அனுப்பிச்சாங்க, அந்த மீடியம் டயர்ஸில் சூப்பராக ஒரு லேப் பண்ணது, அது எல்லாமே அவருக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸ்டில் ஐ ஹாவ் இட் இன் மீ, என்னால் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியும், என்னால் வந்து ஐ கேன் கிவ் இட் தி ஆப்சல்யூட் பெஸ்ட் அப்படின்றது. அண்ட் ரேஸ்லையுமே பார்த்தோன்னா ஆரம்பத்தில் ஹி வாஸ் ஃபைட்டிங் ஃபார் P2, டீமோட பேசிகிட்டே இருந்தார், அண்டர் கட் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அது நடந்ததுக்கப்புறமா ஹி ரியலைஸ் தட் மெர்சிடிஸ் ஆர் வே அஹெட். ஒரு மெர்சிடிஸ் இஸ் வே அஹெட், ஐ கேன் டெஃபினெட்லி ஹோல்ட் ஆஃப் another மெர்சிடிஸ். பின்னாடி கிமி வந்து ஒரு மாதிரி கடைசி ஒரு 10 லேப்பில் கேட்ச் பண்ணிட்டே இருந்தார். 1.5, 1.3, 1.2 கேட்ச் பண்ணிட்டே இருந்தார். ஸோ கரெக்டாக ரேஸ் இன்ஜினியர் சொன்ன உடனே நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கரெக்டாக அவரோட ரேஸை பார்த்துக்கிட்டு கிமிக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி immediate switch off plans. That is why they brought him into the exactly team. correct. The experience and the calmness, he is used to podiums and he is a race winner. கருண் சந்தோக்கும் அதான் சொல்லியிருந்தார், இதுக்கு தான் பேசிக்காக சயின்ஸை வில்லியம்ஸ்க்கு உள்ளே கொண்டு வந்தது. அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் மைண்டு, காக்பிட்குள்ளே உட்காந்துட்டு காமா என்ன சொல்கிறது, ஒரு கிளாரிட்டியோட இப்போ நம்ம என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு யோசிக்கிறது எல்லாராலையும் பேசிக்காக பண்ண முடியாது. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ரேஸ் அப்போ மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் சொல்ல முடியும். அந்த காக்பிட்டில் உட்காந்துட்டு பண்ணுறதெல்லாம் சரியான, அதெல்லாம் சூப்பர் ஹியூமன் ஸ்டஃப். பேசிக்காக அதெல்லாம் தப்பு பண்ணாமல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி சயின்ஸை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. இன்னொன்று சொல்லணும்னா அதே ப்ரோக்ராம் அந்த ஆல்பனும் சயின்ஸும் பண்ணுற அதே இல்லை, இன்னொரு ப்ரோக்ராமில் தனியாக ஆல்பனை மட்டும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. விச் டிரைவர் ஆன் த கிரிட் யூ வில் பிக் ஆஸ் அ ரேஸ் இன்ஜினியர்னு சொல்லும்போது நான் டீம்மேட்டுக்காகன்னு கூட சொல்லலை. ஐ வுட் ஆக்சுவலி பிக் கார்லோஸ் சைன்ஸ் பிகாஸ் he knows so much about engineering and then he can basically bring the best out of the car, and if I am the driver and he is the engineer, he will easily bring out the best in me னே சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு சயின்ஸ் சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவரோட டீம்மேட்டே சொல்றாரு.
அதெல்லாம் பெரிய விஷயம். கண்டிப்பா இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் நான் சொல்லுவேன். வில்லியம்ஸ்க்குமே சரி, சைன்ஸுக்குமே சரி. ஏன்னா சைன்ஸ் அண்ட் ஆல்பன் அவங்களோட பெஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. காரோ செம விண்டோல இருந்துச்சுன்னா, ஐ எம் நாட் அஃப்ரைட் டு சே திஸ், ஆஸ்கர் பியாஷி அண்ட் நாரிஸ்க்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பேரிங்னு பார்த்தோம்னா ஐ வுட் சே சைன்ஸ் அண்ட் ஆல்பன் தாங்க. ஹை ஃபங்க்ஷனிங் பேரிங். ஆமா, இவங்க தான் எக்ஸாக்ட்லி ட்ரூலி. எக்ஸாக்ட்லி அப்புறம் அண்ட் சொல்ல போனா அந்த லிஸ்ட்ல அடுத்து கிமி நல்லா பண்ண ஆரம்பிச்சானா ரசல் அண்ட் கிமி ஆர் உண்மை. ஆக்சுவலி a வெரி குட் பேர். டெஃபினெட்லி ஏன்னா தே ஆர் நாட் இப்போ ஃபார் ஆஃப். அப்படியே நம்ம ரசல் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, அவர் ஃப்ரீ பிராக்டிஸ்ல அவரோட ரேடியோலாம் கேட்டு நான் பயந்துட்டேன். என்ன வாய்ஸே வெளியே வர மாட்டேங்குது, எவ்வளோ சிக்கா இருக்காரு இவரு அப்படின்னு. ஹீ ஸ்டில் புட்டிங் whenever there's a chance for the podium, he makes sure he is there. Race in, race out, Russell keeps proving that he is so underrated and is always overlooked, which is criminal. Maybe I'm exaggerating it, but ஆனா ரெட் புல்லும் மர்சிடிஸும் அவங்க நார்மல் லெவல்ல, அவங்க யூஷுவல் ஹை லெவல்ல இந்த ரெண்டு டீமும் காம்படிட்டர்ஸாக இருந்திருந்தாங்கன்னா we would probably be looking at a Max versus Russell டைட்டில் ஃபைட். உண்மை. ரசலுக்கு அவரோட டைம் கண்டிப்பா வரும். இன்னைக்கு டைம் அண்ட் அகைன் he is proving that he is there at the top. சாலிடா ஓடினாரு. he waited for all his moves. யூகி was giving Russell a tough time. ஏன்னா ட்ரூ. இப்போ லாசனையும் யூகியும் தாண்டறதுக்கு சார்ல்ஸ் அவ்வளோ முக்கிட்டு இருந்தாரு. பட் தென் ரசல் ப்ராப்பரா கால்குலேட்டடா பண்ணாரு. அண்ட் மர்சிடிஸ் இதுல சூப்பரா ஒன்று பண்ணி they didn't even ask Kimi to leave way, but then கரெக்டா அவரை பிட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அவங்களும் சூப்பரா பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரசல். இந்த மாதிரி ஒரு 100% ஃபிட்னஸ் இல்லாத போதே ஒரு பயங்கரமான டஃப்பான ஒரு பாக்கு மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கிட்ல உங்க காரை நீங்க செகண்ட் போட முடியுது மேக்ஸுக்கு பின்னாடினா, யூ டிசர்வ் அ பெட்டர் கார். அண்ட் ஐ ரியலி ஹோப் இட் ஹேப்பன்ஸ் டு ரசல் அண்ட் ஹீ இஸ் பார்ட் ஆஃப் அ ப்ராப்பர் சாம்பியன்ஷிப் ஃபைட். உண்மைங்க. எனக்கு இன்னொன்று ஒன்று, இது என்னோட அசம்ஷன் தான். ஐம் கோயிங் வித் கன்ஜெக்சர். பேசிக்காக என்னன்னா, அந்த மேக்ஸ் வெஸ்டாப்பனோட அந்த ஃபியாஸ்கோ வந்துச்சு இல்லையா, மர்சிடிஸ் ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் மேக்ஸ் அண்ட் 2026க்கு மேக்ஸ்க்கும் கிமியும் வச்சு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் நிறைய அடிபட்டுச்சு இல்லையா. அது ஐ கெஸ் ரசலோட ஈகோவை டெஃபினட்டாக ப்ரூஸ் பண்ணிடுச்சுன்னு தெரியுது. இன்னைக்கு போடியம்ல கூட என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் செமையா செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். he was just not in the mindset. அது ஒரு மாதிரி தெரியுது, நல்லா தெரியுது. காண்டாதான் இருக்கு. ஆமா, ஐ அம் கோயிங் டு ஷோ யூ வை நீங்கள் அந்த மாதிரி நினச்சதே ஒரு தப்பான டிசிஷன்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு டூ மை ஜாப் அண்ட் ஐம் கோயிங் டு புஷ் இட் டு another லெவல் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரேடியோ மெசேஜஸுமே ரொம்ப லென்த்தியாலாம் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக முடிச்சிடுறாரு. அந்த ஒரு இதில் ஹி இஸ் ட்ரைங் டு பிரிங் அவுட் டச் பண்ணிட்டாங்க கண்டிப்பா. ஆமாம் ஆமாம், நீங்கள் எந்த தைரியத்தில் இந்த மாதிரி ஒரு பேரிங்க்கு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்ற ஒரு அவ்வளோ ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு. ஏன்னா இந்த வருஷம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷமே அவர் அநியாயத்துக்கு செமையாக பர்ஃபார்ம் பண்ணிருந்தார், கன்சிஸ்டண்ட்டாக போடியமு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு பேசிக்காக நாரிஸ் பண்ண வேண்டியதை ரசல் பண்ணார். எக்ஸாக்ட். ஏன்னா குவாலி கிரிட்டுக்கு அப்புறமா யூ எக்ஸ்பெக்ட் த டாப் த்ரீ டீம்ஸ் டு ஸ்டாண்ட் இன் த போடியம். வில்லியம்ஸ் ரேஸ் பேஸ் ஆக்சுவலி நல்லா இருந்தது தான். இட்ஸ் நாட் லைக் அ நார்மல் வில்லியம்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் லைக் வேர் குவாலியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போயிடுவாங்கன்னு இல்லைனாலுமே அட்லீஸ்ட் ஒரு போடியம் பொசிஷன் வீக்காக இருப்பா கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணுறதுக்கான பேஸ் மர்சிடிஸ்க்கும் இருந்துச்சு, ஃபெராரிக்கும் இருந்துச்சு, மெக்லாரனுக்கும் இருந்தது. அதை பர்ஃபெக்டாக பண்ண ஒரே ஆள் ரசல் மட்டும்தான், வேறு யாருமே பண்ணல. லைக் சார்ல்ஸ் பண்ணல, ஹாமில்டனால் பண்ண முடியல. நாரிஸ் நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் சாம்பியன்ஷிப், அவர் பண்ணல. ஆனால் ரசல் நீங்கள் சொன்ன மாதிரி நாட் 100% ஃபிட், சூப்பராக ஓட்டினார். யூகி பின்னாடி ஆக்சுவலி இட் இஸ் ஈஸி. இப்போ நம்ம சொல்கிறோம் ரசல் சூப்பராக அந்த மூவ் பண்ணிட்டாருன்னு, பட் பண்ண முடியாதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அது எவ்வளோ கஷ்டன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ரேஸ்ல இருந்துச்சு நம்ம கிட்ட. எக்ஸாக்ட்லி. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி as it லுக்ஸ். நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னா ஆக்சுவலி நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வி வில் நோ தட் ரசல் உண்மையிலேயே கம்ப்ளீட் சாம்பியன்ஷிப் மெட்டீரியலாக அந்த ஒரு ப்ரெஷரை அவரால் சோக் பண்ண முடியுமா அப்படின்றது இன்னுமே நமக்கு ஒரு கொஷின் தான். வி ஆர் நாட் சேயிங் தட் ஹீ இஸ் அ நேச்சுரல் பார்ன் சாம்பியன்ஷிப் மெட்டீரியல். மேக்ஸோடலாம் சண்டை போட்டார்னா சரியாக டோ டு டோ போவார் அப்படின்ற அளவுக்கு நம்ம இப்போ வந்து நம்மளால் யாராலையும் ஒரு அஃபர்மேஷனோ ஒரு கன்ஃபர்மேஷனோ கொடுக்க முடியாது. பட் கண்டிப்பாக ஹி டியூன்ட் அப் அ நாச். சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்காரு, பார்க்கணும். 2026 ஆல்ரெடி
மெர்சிடிஸ் வந்து அவங்க தான் டாப்னு பேசிகிட்டு இருக்காங்க. 2026 மேக்ஸுக்கும் ரசலுக்கும் வருதா, இல்லை ரசல் சார்ல்ஸ் ஹாமில்டனுக்கு வருதா, ஃபெராரி ஏதாவது ஒழுங்காக பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணுங்க. சின்ன பகவதிக்கு வருவோம். யூகிக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும், சயின்ஸுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கணும், அந்த அளவுக்கு நான் கிமிக்கும் ஹாப்பியா இருக்கேன். பையன் வந்து ஹி ஹாஸ் பீன் சோக்கிங் இன் ப்ரெஷர் சின்ஸ் தே அரைவ்ட் அட் பாக்கு. சரியான ப்ராக்டிஸ். Q1லாம் தாண்டு வரான்னு இருந்தது. ஹி ஹேட் 1 ரன் இன் Q2 லெஃப்ட் டு மேக் இட் டு Q2. பட் தென் டோட்டோ காமா சொல்லிட்டு இருந்தார், இன்னும் நிறைய டைம், 2.5 நிமிஷம் இருக்கு, 2.25 நிமிஷம் இருக்கு, நீ ஓட்டு, இன்னும் 2 ரன் இருக்கும் நமக்கு கண்டிப்பா. ஸோ டோன்ட் திங்க் ஆஃப் இட் ஆஸ் யுவர் லாஸ்ட் ரன்னா. பட் ஹி மேட் இட் டு Q1 அண்ட் தென் Q3 ஆப்வியஸ்லி நம்ம பேசணும். ப்ராபப்ளி ஹிஸ் பெஸ்ட் குவாலிஃபைங். ஏன்னா முறையாக அவுட் குவாலிஃபை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரசலை ஃபைனலி. ஸோ அதுவே அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அண்ட் தரமான ரேஸ். தேர் வாஸ் Q3 chaotic and also I would not say the race was straightforward. நல்லா ஓட்டினாரு. he did what he could and he gave Sainz a good proper scare for a podium. இன்னைக்கு ஈஸியா 2 Mercedes could have ended up on the podium. Happy for Sainz that he got the last spot on the podium. நாலுமே summer finish Kimi P4. So this is what நம்ம போன ரேஸ்ல பேசிட்டு இருந்தோம், can Kimi do this? So இது ஒரு சினுசாய்டலா மேலே கீழேன்னு இல்லாம நம்ம எல்லா டிரைவர்ஸ்க்கும் சொல்ற அதே பாயிண்ட். 7 races is so much time. சூப்பரான ஒரு பாயிண்ட்ல இருக்காரு. he can make good use of this performance. உண்மை. ஐ கெஸ் எனக்கு என்ன எதோட ரிலேட் பண்ண தோணுது அப்படின்னா, மான்சாக்கு அப்புறம் டியூனில் செகண்ட் பார்ட்டில் வந்து லிசான் அல்கைப் வந்து இதை சாண்ட்வாமை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் பேர் நான் மறந்துட்டேன் பேசிக்காக. செம கேரக்டர் பேசிக்காக அதான் எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் சொல்லுவார், நத்திங் ஃபேன்சி, எதுவும் நீ ஃபேன்சியாலாம் பண்ணக்கூடாது, நான் உன் டீச்சரு, எதுவும் ஃபேன்சியாலாம் பண்ணாத, ஜஸ்ட் ஃபாலோ த பேசிக்ஸ். அந்த மாதிரி டோட்டோ அவரோட பேஸ் வாய்ஸில் அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுவும் ஃபேன்சியாலாம் வேணாம், ஜஸ்ட் ட்ரைவ் வாட் யூ கேன் டூ, உன்னோட ஸ்ட்ரென்த்தோட யூ ஸ்டிக் வித் யுவர் ஸ்ட்ரென்த், அவ்வளோதான், வேறு எதுவுமே நீ பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பயங்கர ஃபேன்சியாக சொன்னேன். நான் வந்து சூதுக்கவும் டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம், நீங்கள் மூடிட்டு நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஆனால் இது நல்லா காமெடியாக இருக்குங்க. நான் கொஞ்சம் மாஸ் லெவலுக்கு போயிட்டேன், நீங்க நம்ம லெவலுக்கு யோசிச்சீங்க. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனக்கு டப்பு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஸ் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி குவாலியுமே அவர் ரொம்பலாம் ஒன்றும் ட்ரை பண்ணல. கரெக்டாக அவரால் என்ன முடியும் அப்படின்றத பார்த்து கரெக்டாக புஷ் பண்ணி அந்த Q2க்கு வந்தார், Q3க்கு வந்தார். அண்ட் Q3ல ஐ வாஸ் இம்ப்ரெஸ் வித் திஸ் லேப். ஏன்னா எனி ஒன் ஹூ டிட் தட் கேட்டிக் ரன் இன் தட் Q3 டிசர்வ் வாட் தே காட் இன் த ரேஸ். பேசிக்காக அதுதான் என்னோட சிம்பிள், என்னோட ரூல் ஆர் லாஜிக்கே, தம் ரூலே அவ்வளோதான். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் நம்ம நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி போன ரேஸ்லாம் பேசணும். கிமி வந்து குவாலியில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, ரேஸ்லேயுமே ஹீஸ் ட்ரைங் டூ ஹார்ட், சம்திங் இஸ் நாட் கிளிக்கிங் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேட் ரேசஸ்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு கேஆட்டிக்கான குவாலியில் அப்போது இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு திங்க் தட் மறுபடியும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹவு கேன் ஐ டூ, எனக்கு ஒரு நல்ல ஒரு நார்மலான ஐடியல் என்வாயன்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு யூ கேன் கெட் லாஸ்ட் இன் தட். பட் ஹீ டிட் வாட் ஹீ கேன் டூ. ஹீ நோஸ் தட் the only thing that he can control is drive to his strength. அது ஆக்சுவலி நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் ரேஸ்லேயுமே பார்த்தோன்னா சூப்பராக ஓட்டினார், எந்த தப்பும் இல்லை, எந்த டெஸ்பரேட் மூவ்ஸ் இல்லை. டேர்ன் 1ல நிறைய வாட்டி நான் என்ன பயந்தேன், நிறைய பேர்கிட்ட, யூகி கிட்ட சரி, லியம் லாசன் கிட்ட சரி, கிமி கிட்ட சரி, டேர்ன் 1 வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டெம்ப்டிங்கான டேர்ன். எல்லாருமே ஆமா ஸ்பேஸ் இருக்க மாதிரியும் இருக்கும். ஆமா எக்ஸாக்ட்லி எல்லாருமே ஹனி பேட்ஜர் மாதிரி ஒரு 3 காரை ஓவர்டேக் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அது ஹனி பேட்ஜரால தான் முடியும். பட் ஆனால் டெம்ப்டிங்காக இருக்கும், ரொம்ப லேட்டாக பிரேக் பண்ணோம் அப்படின்னு. பட் யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருமே அந்த மாதிரி ஒரு எந்த தப்புமே பண்ணல. கிமி எஸ்பெஷலி சூப்பராக ஓட்டினார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆரம்பத்தில் ஆக்சுவலி ஒரு மாதிரி ரசில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் த லைன், பட் கரெக்டாக ஒரு மாதிரி நச் பண்ணி அவரை பின்னாடி தள்ளிட்டாரு. ஸோ ஹீ காட் த பொசிஷன் ஆஸ் வெல். சயின்ஸ் மாதிரியே இதுவும் ஆக்சுவலி கிமிக்கு ஒரு முக்கியமான ரேஸ் தான். ஏன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ரேஸ். அது அவருக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கேஆட்டிக் கண்டிஷனில் நம்ம சூப்பராக பண்ணோம் அண்ட் ரேஸுமே நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்றது அது ஒரு வெறித்தனமான எனர்ஜி கொடுக்கும். அதை வச்சு இந்த கடைசி 7 ரேசஸ் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா அகெயின் மெர்சிடிஸ்க்கு அடுத்த வருஷம் P2ல முடிச்சாங்கன்னா இந்த காசு அடுத்த வருஷத்துக்கு செமையாக யூஸ் ஆகும். எல்லாருக்குமே இந்த துட்டு வேணும், P2 துட்டு வேணும், மெர்சிடிஸ்க்கு வேணும், ஃபெராரிக்கு வேணும், ரெட்புலுக்கு வேணும். ஸோ
கிமிக்குமே வெறித்தனமான பர்பஸ் இருக்குது. ஸோ பார்க்கணும் எப்படி அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, யூகே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, லூயிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு ஃபெராரியில் அப்படின்றத பார்க்கணும் இந்த அடுத்த 7 மேட்ரு race. என்னன்னா எல்லா டீம்லயும் செகண்ட் டிரைவர் சுமாரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததுனால லூயிஸும் சார்ல்ஸும் சில்லறையா பாயிண்ட் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி செகண்ட்லயே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மற்ற ரெண்டு ரெட்புல்லையும் யூகி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, மெர்சிடிஸ்லயும் கிமி செமையா பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்போ மெர்சிடிஸ் ஆல்ரெடி தாண்டியாச்சு ஃபெராரியை. கரெக்ட் தான். ரெட்புல்லும் தாண்டி ஃபெராரி 4th முடிச்சாங்கன்னா கவலை கிடந்தான். இந்த வாரத்தோட ஓகேப்பா கன்ஸ்ட்ரக்டர்ஸை ரேப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட உள்கட்சி பூசலுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா வாட் எவர் குட் கோ ராங் கைண்ட் ஆஃப் வென்ட் ராங். கம்ப்ளீட்லி அபிஸ்மல். அத்திப்பட்டிய மேப்லேருந்து அழிக்கிற மாதிரி அசர்பைஜான்ன்றது வந்து அவங்க நினைவிலேருந்தே அழிச்சாதான் அவங்க சிங்கப்பூருக்கு வந்து சிறப்பாக போக முடியும். வேர் டு யூ திங்க் இட் வென்ட் ராங் ஃபார் மெக்லாரன்? ட்ரிக்கியான கொஷின் தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ குட் திங்க் ஆஃப் 2 things where McLaren could have done better. One is ஆரம்பத்தில் பேசின மாதிரி நாரிஸோட Q3 ரன்னுக்கு அவங்க ஒரு இது போட்டிருக்கலாம், அவங்க மீடியம்ஸ்லேயே போயிருக்கலாம். அகெயின் வி கேன் ஆர்கியூ தட் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஆர்கியூ பண்ணலாம், அவ்வளோ பெரிய கேம்பிள் எடுக்க வேணாம், நாரிஸ் கொண்டு போய் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் ஃபைன். ரெண்டாவது விஷயம், பிட் ஸ்டாப் வந்து இந்த மாதிரியான க்ரன்ச் சுச்சுவேஷன்ஸில் பிட் ஸ்டாப் சொதப்பி இருக்கக்கூடாது. அகெயின் வி கேன் ஆர்கியூ தட் நாரிஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவரை போட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம மெக்லாரன் பேசுகிறப்ப நான் எல்லாரையுமே நடுவில் அப்பப்போ கொஞ்சம் இழுத்துட்டு வந்து ஆகணும், அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் மெக்லாரன் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த 2 விஷயம் அவங்க பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி இந்த பிட் ஸ்டாப் வந்து போன ரேஸும் அப்படி தான். போன வாட்டி ஐ கெஸ் ஃப்ரண்ட் லெஃப்ட்னு நினைக்கிறேன், இந்த வாட்டி ஃப்ரண்ட் ரைட், அதுதான் வித்தியாசம். மற்றபடி ஒரு க்ரன்ச் சுச்சுவேஷனில் உங்கள் டிரைவர் வந்து அந்த 2 செகண்ட் இட் வுட் ஹவ் மேட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அவர் பேசிக்காக 4th 5th எடுத்திருக்கலாம். கண்டிப்பாக கிமியை பிடிச்சிருக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக 10 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். இன்னொன்று எனக்கு என்னன்னா செட்டப் வைஸ் கொஞ்சம் இப்போ ரெட்புல் விகார் வில்லியம்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து தே கான்சன்ட்ரேட்டட் மோர் ஆன் த ஸ்ட்ரெயிட்ஸ். செக்டர் 3யோட செகண்ட் ஹாஃப், செக்டர் 1, அப்புறம் ஆமாம் செக்டர் 1, செக்டர் 2 வந்து பேசிக்காக டிரைவர்ஸ் பார்த்துக்கணும், அவங்களோட அந்த எல்லாமே எங்களோட மெயின் எய்ம் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் அப்படின்ற மாதிரி தான் போனாங்க. மெக்லாரன் மேபி கொஞ்சம் லைட்டாக கன்சர்வேட்டிவாக போயிட்டாங்களோ. பேஸ் இருக்கட்டும், பட் ரொம்ப வேணாம், வி வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் செக்டர் 2. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் செட்டப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் மேக்ஸ் ஆர் சார்ல்ஸ் ஆன் யுவர் டீம், இந்த மாதிரியான ஒரு கன்சர்வேட்டிவ் செட்டப்பில் போகிறது பாயிண்ட் இருக்குது. பிகாஸ் they will push to the absolute limit. They can get you a pole. Piastri வந்து yes he is capable of, but மேக்ஸ் அண்ட் சார்ல்ஸ் அளவுக்கு அவர் இன்னும் வரல, அந்த லெவலுக்கு வரல. செகண்ட் நாரிஸ் வந்து அவர் கொஞ்சம் கீழே தான் இருக்கார் இந்த மாதிரி குவாலி கொடுக்கறதுக்கு. இதனால் செட்டப் வந்து அவங்க இன்னும் ரெட்புல் அண்ட் விகார்ப் ஆர் வில்லியம்ஸ் மாதிரி போயிருக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அகெயின் டிரைவர்ஸ் என்ன கம்ஃபர்டபுளோ அதுக்கு தான் போக முடியுமே தவிர டீம்ஸுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது. டிரைவர்ஸ் என்ன கம்ஃபர்டபுளோ அதுதான் முக்கியம். ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி அந்த ஒரு கன்சர்வேட்டிவான அப்ரோச்சுக்கு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அண்ட் அதுக்கு நமக்கு பதிலும் தெரியாது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். டிரைவர்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பியாஸ்ட்ரிக்கு வந்து இது ஒரு அன்கேரக்டரிஸ்டிக்கான வீக்கெண்ட் பேசிக்காக. அது ரெண்டுமே சாட்டர்டேவும் காலி சண்டேவும் காலின்றது வந்து என்னால் நம்பவே முடியல. ஃபீல்ஸ் வெரி அன்ரியல். ட்ரூ. டர்ன் 1 டாப் நாச், டர்ன் 2 டாப் நாச். எந்த ஒரு ஃபோக்கஸ் விடுறதுக்கான இப்போ டர்ன் 1 லைட்டாக சொதப்பியிருந்தா அந்த ஃபோக்கஸ் நமக்கு போகும் இல்லையா, இல்லை டர்ன் 2 சொதப்பியிருந்தா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. டர்ன் 1 அண்ட் டர்ன் 2 செமையாக பண்ணதுனால ஒரு நம்பிக்கையில் இன்னும் புஷ் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் தான் எனக்கு பேசிக்காக வருது. அண்ட் பெர்னி காலின்ஸும் சொல்லியிருந்தாங்க, டர்ன் 1 அவர் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணார், சாஃப்ட் டயர்ஸ் வாஸ் ஏபிள் டு ஹேண்டில். டர்ன் 2வும் கொஞ்சம் புஷ் பண்ணார், சாஃப்ட் டயர்ஸ் வாஸ் ஏபிள் டு ஹேண்டில். டர்ன் 3 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணிட்டாரு, ஜென்ரலாக குவாலியில் பிரேக் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி புஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த டர்ன் 1 அண்ட் டர்ன் 2ஓட ஃபீட்பேக்னால ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் தட் ஹி வில் பி ஏபிள் டு மேக் இட் த்ரூ த கார்னர். டையிங் பேக் டு யுவர் பாயிண்ட், செட்டப்பு கன்சர்வேட்டிவா இருக்குன்ற போது இன்னும் தில்லா புஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். கரெக்ட், தட் இஸ் ட்ரூ. ஸோ அது வந்து ஒரு மாதிரி அவரை கம்ப்ளீட்டாக குவாலியில் அவரை வெளியே தள்ளிடுச்சு. பட் அகெயின் ஆல் வாஸ் நாட் லாஸ். ஏன்னா நாரிஸ் வந்து 7th குவாலியில் 7th முடித்தார், இவர் P9. ஸோ ஜஸ்ட் 2 ஸ்டெப்பு தான் முன்னாடி. ஆனால் ரேஸில் நடந்தது தான் ரொம்ப மோசம். நான் ஆக்சுவலி ரேஸ் பார்க்கும் போது என்னென்னா, நான் பெரிஃபரலில் நான் மெக்லாரன் 2 பேர் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா பியாஸ்ட்ரி முன்னாடி வந்துடுறாரா இல்லை நாரிஸ் ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணுறாரா அப்படின்னு. நான் பெரிஃபரலில் பார்க்கும் போது எனக்கு ஆக்சுவலி பியாஸ்ட்ரிக்கு பின்னாடி ஒரு கார்
ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் நான் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இவரது வண்டி கம்ப்ளீட்டாக பின்னாடி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு பியாஷி சொதப்பிட்டாரு அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் நாரிஸ் ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவர் ஒழுங்காக பெருசாக ஸ்டார்ட் பண்ணல. ஹட்ஜார் கிட்ட பொசிஷனை விட்டார். ஆஹா, பியாஷிக்கு என்னப்பா கஷ்டம்தான் போல இருக்கு. ஏன்னா அவர் ரேஸ் ஆரம்பிச்சிருந்தாலுமே பாயிண்ட்ஸ் எடுத்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா வண்டியுமே ஒரு மாதிரி அந்த டிஆர்எஸ் ட்ரெயினில் மாட்டிக்கிச்சு. எல்லாருக்கிட்டையுமே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடை வச்சு என்னென்னலாம் டாப் டீம்ஸை டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணிடுறாங்க பேசிக்கா. இன்னொரு மேட்டர், இன்னைக்கு டயர் டேக்கும் பெருசா பிளேக்குள்ள வரவே இல்லை. அது எக்ஸாக்ட்லி இந்த சீசன் ஃபுல்லா மெக்லாரனுக்கு அது அவ்வளோ பெரிய பயங்கரமான ஆல்மோஸ்ட் அன்ஃபேர் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதுவும் இன்னைக்கு பிளேல இல்லைன்ற போது ரொம்ப இன்னைக்கு சுத்தா மெக்லாரன் எனது அனைத்து ராஜதந்திரங்களும் பாழாகி விட்டதே மாதிரிதான் அது மெக்லாரன் நிலைமை. அதான் உண்மை உண்மை. அண்ட் ஐ கெஸ் அந்த இடத்துல இவரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா அலான்சோ சொதப்பிட்டு சாரி கேட்டார். இது பண்ண உடனே பியாஷிக்கு கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மச்சி. நம்ம பேசியிருக்கோம் நிறைய, பியாஷியை நிறைய பாராட்டியிருக்கோம். லைக் என்ன சொல்கிறது, அவர் தான் வந்து ஒரு உண்மையான ஐஸ் மேன் அப்படின்னு. எந்த இதுக்குமே ஒரு தெர் இஸ் நோ, இஸ் நாட் ஃப்ளின்ச்சிங் டு எனி திங். மேக்ஸ் ப்ரெஷர் போட்டாலுமே ஃப்ளின்ச் பண்ணலன்னா ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ கேன் கோ அகேன்ஸ்ட் மேக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ரொம்ப புகழ்ந்திருக்கோம். பட் ஆனால் அவரும் மனுஷன்தான் அப்படின்றதுக்கு இது பேசிக்கான ஒரு ப்ரூஃப். குவாலியில் பண்ண தப்பு அண்ட் இந்த இதில் ஹி வாஸ் ஈகர் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் மொமெண்ட் வென் த லைட்ஸ் வில் கோ ஆஃப் ஸோ தட் ஹீ கேன் கெட் அ ரியலி குட் ஸ்டார்ட். அதெல்லாம் அவர் ட்ரை பண்ணார். அந்த ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி ஆன்டி ஸ்டால் போனதுக்கு அப்புறமே அவருக்கு பேசிக்காக முடிஞ்சிருச்சு ரேஸு. அங்கேயே ஃபோக்கஸை விட்டு சொல்லிக்கிட்டாரு. பியாஷி ஆல்ரெடி உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டாருப்பா. இதுக்கப்புறம் பேசிக்காக உனக்கு வேறு எந்த ஹெல்ப்புமே தேவையில்லை நாரிஸ்க்கு. குவாலி சொதப்பியாச்சு. ஆன்டி ஸ்டால் லேப் 1 டர்ன் 1 வர்றதுக்கு முன்னாடியே பின்னாடி போயிட்டார். இட்ஸ் நாட் ஈவன் 13th or 14th, ஹீ இஸ் ப்ளம் லாஸ்ட் 20th இருக்கார். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முன்னாடி இருக்கிற ஒரு 3-4 கார்ஸ் விச் ஆர் அவுட் ஆஃப் பொசிஷன், பேசிக்காக டு பி ஆனஸ்ட் அவுட் ஆஃப் பொசிஷன் தான். உண்மையிலே உங்கள் வண்டியில் பேஸ் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பிக்கப் பண்ணி சல்லுன்னு ஒரு போடியம் பொசிஷன் P10 to P1 சேலஞ்ச் மாதிரி ஓட்டி இருக்கணும். கரெக்ட். P2 மினிமம், P2 worst கேஸ் P3 இதுதான் டார்கெட்டாக இருந்திருக்கணும். மேக்ஸிமம் P2 மினிமம் P3 தான் டார்கெட்டாக இருந்திருக்கும். ஆனால் என்ன worst கேட்டகரி எனக்கு செட் பண்ணுறது நான் பண்ணுறேன்டா எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருந்தது. கரெக்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரேஸ் ஸ்டார்ட் யூ ஆர் காஷியஸ். ஐ டோன்ட் பிளேம் த பொசிஷன் தட் யூ லாஸ்ட் டு ஹட்ஜார். ஏன்னா கொஞ்சம் யூ கேன் நெவர் வின் அ ரேஸ் அட் த டர்ன் 1 பட் யூ கேன் டெஃபினெட்லி லூஸ் அ ரேஸ். அதனால் நீங்கள் காஷியஸாக இருந்தது எனக்கு புரியுது. பட் ரேஸ் ரீஸ்டார்ட்டுக்கு நீங்கள் காஷியஸாக, ஐ மீன் கிளவராக இருந்திருக்க வேணாமா? ரொம்ப அந்த ரேஸ் ரீஸ்டார்ட் பார்த்தோன்னா, ரேஸ் ரீஸ்டார்ட் பண்ண உடனேயே முன்னாடி லியம் லாசன்லாம் எங்கேயோ இருக்காங்க. நாரிஸ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்கெல்லாம் எங்கேயோ ஆல்மோஸ்ட் டர்ன் 1க்கு போயிட்டாங்க. இவர் இப்போ தான் ஸ்டார்ட் ஃபினிஷ் லைனில் இருக்கார். அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு அவரோட ரியாக்ஷன். சம்பந்தத்துல அப்பாஸை பார்த்து கமல் காண்டான பிறகு அப்படியே கதவுலாம் சாத்துந்து எனக்கு அப்படிதான் இருந்தது. ஓ அப்படி இருந்தது. பட் ஆக்சுவலி ஆமாம், அந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு பின்னாடி பேசிக்காக போயிட்டார். சார்ல்ஸ் விடுவாரா? சூப்பராக தூக்கிட்டார். அதுக்கப்புறம் உங்களால் சார்ல்ஸை பிடிக்கவும் முடியல. அவரோட ஒரு ஃபைட்டு மெயின்டைனும் பண்ண முடியல. ஏன்னா டர்ட்டி ஏர். அவ்வளோதான், அங்கேயே ரேஸ் உங்களுக்கு முடியும். அந்த பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ஈஸியாக பிக் பண்ணியிருக்கலாம். ஐசக் ஹட்ஜார், லியம் லாசனு, இவங்களை எல்லாரையும் அழகாக பிக் பண்ணி இப்போ நீங்கள் P5 முடிச்சிருந்தா கூட ஐ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் பிகாஸ் Mercedes had some serious pace. Mercedes had some serious pace. பட் ஆனால் கடைசியில் 10 பாயிண்ட் நீங்கள் இந்த கெயின் பண்ணியிருக்கலாம். பட் ராதர் யூ ஜஸ்ட் காட் 6 points. நவ் இப்போ இந்த 2 ரேஸில் பியாஸ்ட்ரி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாத, செமையாக பெர்ஃபார்ம் பண்ணாத 2 ரேஸில் அண்ட் ஒரு ரேஸில் அவர் முடிக்கவே இல்லைன்றப்போ நீங்கள் டெபிசிட்டை ஈட்டவே பண்ணது 10 பாயிண்ட்டோ இதை மொத்தமாக சேர்த்து 10 9 பாயிண்ட்டோ. இதை பார்த்ததுக்கப்புறம் பியாஸ்ட்ரி இன்னும் மோட்டிவேட் ஆயிருப்பார். சூப்பரா, இனிமே நம்ம டிமாரலைஸ் பண்ணிருக்கலாம். எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொன்னதுதான். நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது நீங்கள் சொன்னது தான். அழகாக டிமாரலைஸ் பண்ணி பியாஸ்ட்ரியை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிற, அன்கண்ட்ரோலபிள் நடந்ததுக்கு அப்புறமா யூ பாட்டில், தென் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரிப்ளை பேக் அப்படின்றதுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நாரிஸ் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வி ஷுட் பிளே ஃபேர் அப்படின்றத வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவெஞ்சர்ஸில் இவர் சொல்லுவார்ல, கேப்டன் அமெரிக்கா, இஃப் வி லூஸ் தென் வி லூஸ் அஸ் எ டீம் அப்படின்னு. அந்த மாதிரி மொத்தமா தலைகீழா குதிக்கிறாங்க எல்லாருமே.
டீமாக நாங்கள் எல்லாருமே கேவலமாக பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நல்லதுங்க. பேசிக்காக. பார்ப்போம். அப்போ சிங்கப்பூர்ல தான் பார்க்கணும். மிட்ஃபீல்டு பேட்டில் இப்போ அருமையா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கால்லையும் நம்ம பேசணும்னு முடிவு பண்ணது வந்து இந்த விகார்ப், ஏஎம்ஆர், ஹாஸ் அண்ட் சௌபர்ல யாரு சூப்பரா பண்றாங்களோ ஒருத்தவங்கள ஹைலைட்டா எடுத்து பேசுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தின் சிறப்பான ஹைலைட் பார்த்தீங்கன்னா நம்ம விகார்ப் பாய்ஸ் தான். சொல்ல போனா ஓகே, கேபியும் நல்லா கஷ்டப்பட்டாரு, அப்புறம் நம்ம பேர்மனும் நல்லா கஷ்டப்பட்டாரு. பட் தே குட் ஒன்லி டூ 11th and 12th அண்ட் அவங்க டீம்ல இருக்க சீனியர்ஸ் யாருமே சரியா பண்ண முடியல. ஏஎம்ஆர் தான் இப்போ பயங்கர ட்ரிக்கியான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தா விகார்ப் அவங்கள தாண்டிட்டாங்க. டு யூ திங்க் விகார்ப் இஸ் நவ் சேஃப் அண்ட் லைக் அவங்களும் வில்லியம்ஸ் மாதிரி ஒரு ஜோன்ல தள்ளி போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கையை பிடிச்சி இன்னும் நீ அவ்வளோ தூரம்லாம் போகலான்ற மாதிரி மீதி 3 டீமும் இழுத்து அவங்களை கீழே போடலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விகார்ப் சேஃப் இல்லைங்க. ஆ, வில்லியம்ஸே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்ஸ் மட்டும் இந்த ரேஸ் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அண்ட் விகார்ப் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 80 பாயிண்ட்ல ஏதோ இருந்திருப்பாங்க, விகார்ப் 72 பாயிண்ட்ஸ். ஸோ டக்குன்னு இந்த ரேஸ் முடியும் போது பார்த்தோம்னா 80-70 10-15 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். அண்ட் நம்ம போன வருஷம் பார்த்தோம் பிரேசிலில் நடந்தது எப்படி திடீர்னு ஆல்பின் ஒரு டபுள் போடியம் எடுத்து சட்டார்னு மேலே வந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இந்த பர்டிகுலர் அடுத்த 7 ரேசஸில் யாருக்கு வேணாலும் அது நடக்கலாம், யாருக்குமே நடக்காமல் போகலாம். ஸோ எந்த டீம்மே இந்த டீம் ஈவன் வில்லியம்ஸ் இன்க்ளூடிங் வில்லியம்ஸ் தே வில் ஹோல்ட் தேர் பிரெத் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி 7 ரேஸுக்கு மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் விகார்பும் சரி, ஏஎம்ஆரும் சரி, சௌபரும் சரி, ஹாஸும் சரி. சௌபருக்கும் ஹாஸுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனிதிங் கேன் சேஞ்ச், என்ன வேணாலும் ஆகலாம் இந்த 7 ரேசஸில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும். என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் வில்லியம்ஸ்க்கும் விகார்ப்பும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 டிரைவர்ஸுமே ஆக்சுவலி நல்ல டிரைவர்ஸ் தான். லியம் லாசன் ஆல்சோ இஸ் அ ரியலி குட் டிரைவர். அஃப்கோர்ஸ் அவரோட பொட்டன்ஷியலை கன்சிஸ்டண்ட்டாக அவர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் அவர் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா வில்லியம்ஸ்க்கே விகார்ப் ஆக்சுவலி பிரச்சனை கொடுக்கலாம். அண்ட் வில்லியம்ஸ் சைடில் அதே தான், சயின்ஸு செம டிரைவர், ஆல்பன் தான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சயின்ஸும் செமையாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தா தான் வில்லியம்ஸ் ஆர் இன் அ சேஃப் பொசிஷன் வித் 7 ரேசஸ் டு கோ அண்ட் ஸ்ப்ரிண்ட்டும் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் டு வில்லியம்ஸ் அண்ட் விகார்ப் என்னன்னு பார்த்தோன்னா தேர் செகண்ட் டிரைவர்ஸ் ஆர் போத் ஆஃப் தேர் டிரைவர்ஸ். பட் ஆஸ்டான் மார்டினுக்கும் சௌபர் தெரியல, பட் ஆஸ்டான் மார்டினுக்கு கண்டிப்பாக அது பிரச்சனைங்க. அலான்சோ மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. த ஒன்லி கண்டிஷன் வேர் அலான்சோ மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க 6th எடுக்க முடியும் அப்படின்னா விகார்பில் 2 டிரைவரும் கேவலம் பண்ணணும், இல்லை பர்ஃபார்மன்ஸ் இட் ஷுட் ஃபால் ஆஃப் த கிளிஃப். அதே தான் சௌபருக்கும் நடக்கணும், ஹாஸ்க்கும் நடக்கணும். இதெல்லாம் நடந்தால் தான் அண்ட் அலான்சோவால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சால் தான் ஏஎம்ஆரால் 6th பொசிஷன் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சு ஐ வில் நாட் பி கான்ஃபிடென்ட் அட் ஆல். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரால் ஷுட் லெவல் அப், அது பண்ணுவாருன்னு எனக்கு இந்த நம்பிக்கை. வாரம் ஸ்ட்ரால் ஆக்சுவலி ஷோட் அ லாட் ஆஃப் பேஷன் டியூரிங் குவாலி அண்ட் தென் ஓகே. மீடியாலெல்லாம் வந்து பேசும்போது யூஸ்வலாக ரொம்ப கேவலமாக பேசுவார், ஒரு இன்சைட் எதுவுமே கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த வாட்டி தெளிவாக பேசினார், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது டெய்ல் விண்ட் இருக்கிறதுனால, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் ஹீ இஸ் ஃபைனலி ஸ்டார்டிங் டு ஆக்ட் லைக் அ சீனியர் டிரைவர். பட் இந்த ஒரு வீக்கெண்டை வச்சுட்டு நான் அவரை பயங்கரமாக புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது. ஐடியலி சம்மன் இன் த டீம் ப்ராபப்ளி ஷுட் டெல் ஹிம் வாட் ஹிஸ் ரோல் இஸ் அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் தட் இஸ். சும்மா வந்து போயிட்டு இருக்க முடியாது அப்பா டீம்ன்றதுனால. ஒர்க் டு பி டன். அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா சௌபர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டலோட இந்த ரேஸ் ஆக்சுவலி அந்த காரில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை வச்சு அவர் நல்லாவே ஓட்டினார். 11th கடைசியில் தான் பின்னாடி பேர்மேனுக்கு முன்னாடி 12th முடித்தார். ஐ கெஸ் ஒரு லாஸ்ட் 5 laps முன்னாடி வரைக்குமே அவர் வந்து 11th தான் இருந்தார், லோன்லி 11th இருந்தார். ஹல்கன்பர்க் நமக்கு தெரியும், மெஜாரிட்டி ஆஃப் த ரேசஸ் அவரை நம்பலாம். ஸோ சௌபர் சைடுமே பார்த்தோன்னா தெர் ஆர் 2 ரிலையபிள் டிரைவர்ஸ். ஒருத்தர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க ஆன் த ரைஸ் பாட்டலெட்டோ, இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரிலையபிள் டிரைவர். ஸோ சௌபரும் செம, விகார்பும் கொஞ்சம் செம, வில்லியம்ஸும் செம. கீழே ஹாஸ்லியுமே லைட்டாக ஏஎம்ஆர் மாதிரி தான். ஆக்கான் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆக்கானை வந்து கண்டுக்காத மாதிரி தான் பேசிக்காக இருக்குது. கம்ப்ளீட் எல்லாரும் ஹார்டு தான் போய் 50 லேப் ஓட்டு போ அப்படின்றாங்க. என்னடா ஸ்ட்ராட்டஜி இது? பாவம் அந்த இந்த நம்மளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வரோமா வரமாட்டோமா, நீ வரணும் வீட்டுக்கு வா படி, அந்த மாதிரி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அவரே 50 லேப்புக்கு அப்புறம் என்ன டயர் மாற்ற போறோமோன்னு கேட்டா அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கோ அதை போட்டுவிட்டு இந்த 2வது குழந்தைங்களாம் அண்ணனோடது கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஓடி அந்த மாதிரி அப்பப்போ ஒரு எல்லா ரேஸ்லையும் கடைசியில் ஒரு மெசேஜ் ஸ்வாப் பொசிஷன்ஸ்னு வந்துடும். அவரும் எதுவும் சொல்லாமல் ஸ்வாப் பண்ணிடுறாரு பேசிக்காக. ஆமாம், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்கான் அண்ட் பேர்மேன் அவங்க 2 பேரும் தே ஷுட் ஃபைண்ட் அ பேலன்ஸ் இன்
வித்தின் த கார் தே ஷுட் ஃபைண்ட் அ கெமிஸ்ட்ரி வேர் இட் வில் ஒர்க் ஃபார் போத் ஆஃப் தெம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தே ஆர் ஆல்சோ இன் தி 6th பொசிஷன். அவங்களால வில்லியம்ஸை தொட முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். பட் கண்டிப்பாக வி கார்ப் இஸ் ஸ்டில் வித்தின் தேர் ரீச் தான். ஸோ இந்த 4 டீமே தே நோ தட். ஆல்பின் அன்லைக்லின்னு தோணுது, போன வருஷம் நடந்த மாதிரியெல்லாம் நடக்காது. ஸோ இந்த 4 டீம்ஸ் கண்டிப்பாக தே கேன் டூ பெட்டர் மச்சி. தே வில் அண்ட் தே நோ தட் தே ஆர் இன் த 6th பொசிஷன் ஃபைட். செம. எல்லா டாபிக்குமே சூப்பர் மச்சி. நீங்க நிறைய பேர் நல்லா ஓட்டினாங்க. ஐ ரியலி லைக் திஸ் ரேஸ் ஃபார் தட். ஓகே, எங்களை ப்ரிடிக்ஷனுக்கு கூட்டி செல்லுங்கள். என்ன நடந்தது? சரி, ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வருவோம். பாக்குவுக்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தோம், அது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலாஜோட ப்ரெடிக்ஷன்ஸுக்கு பாலாஜோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஹாஸ் டபுள் பாயிண்ட்ஸ் அப்படின்னாரு, அது ஊற்றிக்கிச்சு, ஒன்றும் நடக்கலை. செகண்டு 2 டிரைவர்ஸ் பிட் லேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னார், அதுவும் நடக்கலை. தேர்டு நாரிஸ் டிஎன்எஃப் அப்படின்னாரு, ஒரு மெக்லாரன் டிஎன்எஃப் தான் கரெக்டாக கணிச்சிருக்காப்ல. மாதிரி இது parallel universe ஆயிடுச்சு. ஆமாங்க, ஆமாம். வேற ஒரு எர்த் 130 மேபி நாரிஸ் டிஎன்எஃப் ஆயிருக்கலாம். இந்த எர்த்தில் வந்து பியாஷி தான் டிஎன்எஃப். ஸோ அதனால் அவருக்கு 3 ப்ரெடிக்ஷன்ஸுமே ஊற்றிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காலப்பின்டோ பாயிண்ட்ஸ் ஃபினிஷ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மேபி காலப்பின்டோ ஃபினிஷ் சொல்லியிருந்தேன்னா எனக்கு ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் பாயிண்ட்ஸ் நடுவில் போட்டதுனால எனக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லை. செகண்டு சார்ல்ஸ் டிஎன்எஃப், அதுவும் வேலைக்கு ஆகலை. தேர்டு மெக்லாரின் பிட் ஸ்டாப் டபுள் ஸ்டாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு லேப்லேயே வெளியே போயிட்டார். ஸோ அதனால் அந்த ப்ரெடிக்ஷன் எனக்கும் ஊற்றிக்கிச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே இந்த வாட்டி எந்த பாயிண்ட்ஸுமே எடுக்கலை பாக்கு ப்ரெடிக்ஷன்ஸில். அடுத்தாச்சு சிங்கப்பூர் முருகன் எங்களுக்கு ஏதாவது பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாலாஜோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சொல்லுங்கள் பாலாஜ். போன வாட்டி மாதிரியே மிட்ஃபீல்டு கொஞ்சம் சூடு பிடிக்கணும் அப்படின்றதுனால அண்ட் மக்கள் நிறைய நம்ம அலோன்சோ ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் அலான்சோ P4 இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன். ரெண்டாவது ப்ரிடிக்ஷன் வந்து ரூக்கீஸ்லாம் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதை லைட்டாக குழப்பி விடுவோம் அப்படின்றனால 2 or more ரூக்கீஸ் வில் DNF. சிங்கப்பூர் இஸ் அ க்ரூலிங் ட்ராக் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 or more ரூக்கீஸ் வில் DNF. சரியா, மினிமம் 2. அடுத்து கடைசியா பார்த்தோம்னா, கொஞ்சம் போன வருஷம் பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல வந்துட்டு 20 செகண்ட்ஸ் கேப் இருந்துச்சு. ஸோ நாரிஸ்க்கும் மேக்ஸ்க்கும் 20 செகண்ட் இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து நான் கேப்பை தான் ப்ரிடிக்ட் பண்றேன். கேப் வந்துட்டு 23 செகண்ட்ஸ் இருக்கு. ஐ கெஸ் தட் வுட் ப்ராபப்ளி பி த ஹையஸ்ட் வின்னிங் மார்ஜின் நினைக்கிறேன் அப்படி நடந்துச்சுன்னா. பட் 23 செகண்ட்ஸ் இது கொஞ்சம் புதுசா இருக்கட்டும் அப்படின்றது. இதாங்க என்னுடைய 3 ப்ரிடிக்ஷன்ஸ். சூப்பர். நல்லா குட்டையை குழப்பலான்ற மாதிரியே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ட்ரை பண்ணுறோம், எங்கே நடக்குது. ஆமாம், உண்மை. பார்ப்போம். பாக்கு மாதிரியே அடுத்த ரேஸ் இருக்குமான்னு தெரியல. பட் சிங்கப்பூர் கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ன்றதுனால ஏதாவது வில்லங்க நடக்குதான்னு பார்ப்போம். சரி, என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் பார்த்து யாரும் நெஞ்சு வெளியில் செத்துறாதீங்க. ஸ்ட்ரால் வந்து போடியம், அதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன். இதுதான். நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேர் கேட்கலாம், இந்த ப்ரெடிக்ஷன் நீ பண்ணுறதுக்கு வீட்டிலே சும்மா இருக்கலாம் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் சும்மா போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டேன். செகண்ட் ப்ரெடிக்ஷனா பிரேயரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு டீம் வந்து பிட் ஸ்டாப் வந்து சொதப்புவாங்க. இட் வில் பி மோர் தென் 6 செகண்ட்ஸ். அவங்களோட பிட் ஸ்டாப் வந்து இட் வில் பி மோர் தென் 6 செகண்ட்ஸ். அதுதான் என்னோட செகண்ட் ப்ரெடிக்ஷன். தேர்ட் ப்ரெடிக்ஷன் வந்து ரேஸ் வந்து சேஃப்டி கார் கீழே முடியும். இதுதான் சூப்பர் ப்ரெடிக்ஷன் ரா, சாமா ப்ரெடிக்ஷன். நைஸ். சேஃப்டி கார் கீழே முடியும். பார்ப்போம் அடுத்த. ஏன்னா நம்மளே ரொம்ப நாளா ஆல்மோஸ்ட் 4-5 3-4 அப்படியே போயிட்டு இருந்துச்சு. 5-5ல இருக்கும். டெட்லாக் நம்ம 2 பேர்ல யாரு பிரேக் பண்றான்னு பாப்போம். கரெக்ட், ஆகணும். சமாங்க. அடுத்து சிங்கப்பூர். இதுல மேட்டர் என்னன்னா, இன்னும் 7 ரேஸ் இருக்கு. அதுல 4 ரேஸ் நைட் ரேஸ். இது எப்படி இந்த இப்போ நம்ம கடைசி ஃபேஸ்ல இருக்கோமா, பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா இப்போ சிங்கப்பூர் முடிஞ்சிச்சுன்னா கரெக்டா we have 25% of races left for the season. Though there are a lot of things that are settled, we have so many unanswered questions. பார்க்கணும். அசர்பைஜான் நான் தரோவா என்ஜாய் பண்ணப்பா. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அசர்பைஜான் இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கா போன மாதிரியே சிங்கப்பூரும் சூப்பரா போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அருமையான காலை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.